ஆவியினால் நடத்தப்படுவது எப்படி? இந்த பரிசுத்த ஆவியானவரோடு நம்முடைய ஆவி இணைந்து நல்ல ஒரு பயணத்தை நம்ம செய்யணும். அந்த ரகசியத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அநேகருக்கு இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நடக்கணும்னு வாஞ்ச இருக்கும், வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளணும் வாஞ்ச இருக்கும். ஆனால் எப்படி அதை செய்யணும், எப்படி நடக்கணும், அப்படி அவர்களுக்கு புரியாமல் நிறையா போராட்டத்தில் இருப்பாங்க. அப்படி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கணும், உங்கள் ஆவி அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவர் பேசுகிறத நீங்கள் கேட்கணும், அவருடைய தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், உங்களுக்கும் சொப்பனம் உண்டாகணும் அப்படின்னு நீங்கள் தாகத்தோடு இருக்கிறீங்கன்னா அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி, இந்த அருமையான வார்த்தைகள். இதில் நிறைய ரகசியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஜெபத்தோடு இந்த சேனலில் உள்ள இந்த வீடியோவை நீங்கள் கேட்பீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், ஆவிக்குரிய காது திறக்கப்படும், கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கப்படும். இன்னும் ஆழமாக நீங்கள் ஏதோ கரையில் இருந்து கடலை பார்க்குறதற்கும் நடுக்கடலில் பயணம் செல்லுகிறதற்கும் நிறையா வித்தியாசம் இருக்கிறது. இதே போல் நிறைய பேர் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டாங்க, நிறைய சாட்சிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் நடத்தப்படணும் அல்லவா? அதற்கு ரொம்ப உதவியாக இன்னைக்கு தேவனுடைய ஆலோசனை, இந்த அருமையான நிகழ்ச்சியில் சில ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் ஜெபத்தோடு கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை குறித்து ஒரு அருமையான சேனல். ஆவிக்குரிய யுத்த களங்களை குறித்து, ஆவிக்குரிய மண்டலங்களை குறித்து, டைமென்ஷன்ஸை குறித்து, இந்த ஆவிக்குரிய ரிலம், இந்த ஆவிக்குரிய வட்டாரங்களை குறித்து, எப்படி இந்த ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம தேவ வசனத்தினால, வெளிச்சத்தினால, பரிசுத்த ஆவியின் உதவியினால் எப்படி முன்னேற வேண்டும், எப்படிலாம் சத்துரு போராடுகிறான், எப்படி ஆவிக்குரிய மண்டலங்கள் யுத்தம் இருக்கிறது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் யுத்தம் இல்லைன்னு ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறதே, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் யுத்தம் இருக்குதுன்னு சொல்லுகிறதே, அந்த ரகசியங்களை குறித்து நிறைய நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறது, எப்படி வேதத்தை தியானிக்கிறது, ஆவியில் பார்க்கிறது, எல்லா விஷயங்களையும் நம்ம தியானிக்கிறோம். இந்த சேனல் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா இது கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தின சேனல். எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா வியாழக்கிழமையும் 9 மணி அளவில் நல்ல ஆவிக்குரிய ரகசியங்களை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். வாங்க, இன்னைக்கும் ஆவியினால் நடத்தப்படுகிற இந்த அருமையான டாபிக், இந்த அருமையான தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும். உங்கள் சொந்த ஆவியும் பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்தை கேட்கணும். ஸோ ஆவியை அடக்காதவன் மதிலிருந்த பட்டணம் போல் இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. தன் ஆவியை அடக்கலைன்னா ஒருத்தன் கொலைகாரனாக மாறலாம், குடிகாரனாக மாறலாம். இந்த ஆவி வேத வசனத்திற்கு உங்கள் உள்ளான ஆவி அடங்கி கீழ்ப்படியலைன்னா அது தான் இஷ்டத்திற்கு செயல்படுகிற மோசமான ஒரு விலங்கை காட்டிலும் கொடியதாயும் அது மாறிவிடும். தன் ஆவியை அடக்குகிறவன் யார்? வேத வசனத்தை கொண்டுதான் இந்த மனிதனுடைய ஆவியை அடக்க முடியும். பட்டணத்தை பிடிப்பவனை காட்டிலும் தன் மனதை அடக்குபவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா? இந்த அடங்கா பிடாரியாகிய உங்கள் சிந்தனையானாலும் சரி, கர்த்தருடைய ஆளுகை இல்லாமல் வேத வசனத்தின் வெளிச்சம் இல்லாத உங்கள் உள்ளான மனிதனானாலும் சரி, இது ரெண்டும் ஆபத்தானது. அதனால தான் இந்த உள்ளான மனிதனாகிய உங்கள் ஆவிக்குரிய மனிதனுக்கு இயேசுனுடைய வெளிச்சம் தேவை. அப்போதான் உங்கள் சிந்தனையும் மறுபடி ரினியூ ஆகி கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கும். நீங்கள் மறுரூபமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இன்றைக்கி நிறைய விஷயங்களில் மறுரூபம் இல்லாததுக்கு காரணம் வேத வசனம் உங்கள் இருதயத்தில் கிரியை செய்ய முடியாமல், அந்த வேத வசனம் உங்கள் சிந்தனையை மறுரூபப்படுத்த முடியாமல், ரினியூ பண்ண முடியாமல் நிறைய போராட்டங்கள். அதற்கு மேஜரான பிரச்சனை பரிசுத்த ஆவியின் சத்தம் உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது, கேட்கிறதுன்னு வேத வசனம் சொல்லுகிறதே. நீங்கள் ஆடுகளாக இருந்தும் கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கலனா, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலனா, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு கனெக்ஷனில் பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு அந்த கனெக்ஷனை கர்த்தர் ஹீல் பண்ணுவார், சுகப்படுத்துவார், நான் விசுவாசிக்கிறேன். வாங்க, இந்த ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் இந்த ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நல்ல ரகசியங்களை உங்கள் இருதயத்தில் பதிய பண்ண போகிறாரு. நீங்கள் கேட்க டைம் போகிறதே தெரியாது. நீங்கள் சோத்திரத்தோடு கேளுங்க. ஏன்னா நம்ம தியானிக்க போகிறது ஆவிக்குரிய ரகசியம். இது மண்டலங்கள் பயங்கரமாக இருக்கிறது. இதில் அறிய வேண்டிய ஆழங்கள் நிறையா இருக்கிறது. ஒரு மந்திரவாதி எடுத்துக்கொண்டீங்கன்னா விடிய இரவெல்லாம் உட்கார்ந்து அவன் ரகசியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறான். தேவ பிள்ளைகள் நீங்கள் விடிய உலகத்தோடு இருக்கிறோம், அநேக தேவையில்லாத விஷயங்களில் இருக்கிறோம், உலக விஷயங்களில் இருக்கிறோம். ஆனால் மந்திரவாதிகள் உடலை ஒடுக்குகிறாங்க. அவர்களையும் பிசாசு என்ன செய்யும்? கடினமான பாதைகளில் கொண்டு போகுது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாலும் சரி,
பிசாசனுடைய சேவையில் இருந்தாலும் சரி, 2 இடத்துலையும் தியாகம் தேவைப்படுகிறது. கர்த்தருக்காக தியாகம் சகிக்கிறது உத்தமமான விஷயம். ஆனால் இன்னைக்கு மந்திரவாதிகள் வயிற பட்னியாக கடந்து, இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ட மாதிரி ஒரு நூடுல்ஸை ஒரு மந்திரவாதி என்னைக்கு சாப்பிட்டான்னு போய் கேளுங்க. அவன் நூடுல்ஸ் சாப்பிட்ருக்க மாட்டான். நல்ல கோட் ஷூட் போட்டிருக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அவனுக்கு அநேக இந்த உலக உல்லாசங்கள் அவனுக்கும் இல்லை. நம்ம நினைக்கிறோம் மந்திரவாதிகள் சொன்ன உடனே அவர்கள் எல்லா பாவங்களையும் செய்து கொண்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அவர்கள் நிறைய பாவங்களை செய்வார்கள். ஆனால் பிசாசும் சில கட்டுமஸ்தான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்துருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மெத்தையில் 12 மணி 1 மணிக்கு தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் சுடுகாட்டில் இருந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள, சில ரகசியங்களை பெற்றுக்கொள்ள அவர்கள் சுடுகாட்டுக்குள்ளே கிடக்கிறாங்க. செத்த பிரேதத்துக்கு கூட உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்களுக்கு அவர்களுடைய பிரமாணம், அவர்களுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள அவர்கள் தங்களே விதைக்கிறார்கள். தேவ ஜனங்களே, இதை நான் உங்களுக்கு உணர்வு உண்டாகும்படி இதை நான் சொல்லுகிறேன். தேவ ஜனங்களும் சத்தியத்தை அறிகிறதற்கு உங்களை விட்டு கொடுக்கணும். 5 நிமிஷம் கேட்கறதுனால வாழ்க்கை மாறுமான்னு கேட்டால் எப்படி மாறும்? யோசித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கை மாறுகிறதற்கு லட்சக்கணக்கான வசனங்கள் தேவை. நம்ம உள்ளம் நிரம்புகிறதற்கு கோடிக்கணக்கான வார்த்தைகள் தேவை. தேவ ஜனங்களே, அது தேவ வார்த்தையாக அவங்க இருதயத்துக்கு போகும் பொழுது அது இன்பமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் வசனத்தை கேட்கும் பொழுது விடுதலையானது போல உணர்வீர்கள். வசனம் நீங்கள் கேட்டு முடித்து கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருப்பீங்க, 2 நாள் சந்தோஷமாக இருப்பீங்க, 3ஆவது நாள் பிசாசு போராடுவான். அந்த நேரம் திரும்பியும் வசனம் தேவை. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒரு முறை வசனத்தை கேட்டுட்டு 1000 நாள் நான் வசனம் இல்லாமல் வாழுவேன் நினைத்தால் அது முடியாத காரியம். ஒரு முறை வசனம் கேட்டால் கொஞ்சம் தூரம் நடக்க முடியும். திரும்பி வசனத்தினுடைய சார்ஜ் குறையும் பொழுது திரும்பியும் நம்ம வசனத்தை நம்ம இருதயத்தில் சார்ஜ் கொடுக்கணும். எப்படி ஒரு செல்ஃபோனுக்கு சார்ஜ் இல்லைன்னா அது அப்படியே செயலிழந்து போகிறதோ, இதே போல உங்கள் உள்ளான மனுஷனுக்கு வேதத்தினுடைய அந்த போஜனம் தேவையாக இருக்கிறது. அது நீங்கள் கொடுக்க என்ன ஆகும்? உங்கள் உள்ளான மனுஷன் போராட தொடங்குவான், ஓட தொடங்குவான், தேவனுக்காக சாதிக்க தொடங்குவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, ஆவியில நடக்கிறது எப்படி. மாம்சத்தில் நடக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓட்டப்பந்தய வீரர்கள் இருக்கிறாங்க, ரிலே ரேஸ் இருக்குது, இப்படி நிறையா ரேஸ் இருக்குது, ஹைட் அண்ட் சீக் இருக்குது. எல்லாத்துக்கும் கால் உதவி செய்கிறது இல்லையா? விசேஷமாக நீச்சல் அடிக்கிறதுனாலும் சரி, ஃபுட்பால் விளையாடுறதுனாலும் சரி, இதற்கு காலும் கையும் ரொம்பவே தேவையாக இருக்கிறது. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கை தேவையாக இருக்கிறது. சைக்கிள் ஓட்டம் கேமுகளுக்கு, இந்த சைக்கிள் ஓட்ட பந்தயங்களுக்கு கால் ரொம்ப தேவைப்படுகிறது. இப்படி காலால் நிறைய விஷயங்கள் செய்கிறோம். இது இந்த மாம்சத்தை சுமக்கிற ஒரு பாதங்கள். ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம உள்ளான மனுஷன் நடக்கிறான், அவன்தான் முன்னேறுகிறான். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற தான் உங்களுக்கு சமாதானம் பெறும், தேவனுடைய திட்டம் நிறைவேறும். வசனம் சொல்லுகிறதல்லவா, நீ இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன் சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா என்ன லாபம்னு கேட்கறது. அப்போ இந்த உலகத்தில் ஒரு பெரிய பேரு பட்டம் எல்லாம் இருந்தும் உங்கள் ஆத்மாவை நீங்கள் நஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு வேதம் கரிசனை உள்ளதாக இருக்கிறது. அதனால் இந்த ஆத்மா முன்னேறாமல் சரீர ரீதியாக உலக ரீதியாக பெரிய பெரிய முன்னேற்றம் வந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் அவங்க எல்கேஜி லெவலில் ஒரு பால்வாடி போகிற ஒரு சின்ன பிள்ளையை போல தான் இருப்பாங்க. ஆனால் அதை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா உயர்ந்து இருக்கிறவங்க, உலக ரீதியாக ரொம்ப உயர்த்தப்படாவிட்டாலும் பரலோகத்தில் அவர்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கும். அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பிசாசை விரட்டுகிறதற்கு ஒரு சிலர் வருகிறார்கள். அவர்கள் அந்த 7 பேரையும் பிசாசானவன் 1 இல்லை 2ன்னு சொல்லி அவர்களுடைய துணியெல்லாம் உரிந்து அவர்களை விரட்டி அடித்தது. ஏனென்றால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மந்திரவாதியினுடைய பிள்ளைகள். ஆனால் அதே மந்திரவாதி ஒரு ஆசாரிய இருக்கிறான். கர்த்தருக்கும் ஊழியம் செய்துட்டு பின்வாங்கினவனாக இருந்திருக்கலாம். அந்த ஸ்கேவா என்ற அந்த மனிதனுடைய 7 பிள்ளைகளுக்கு நிகழ்ந்த நிலையை தான் நான் உங்களோட பேசினேன். ஆனால் அந்த 7 பேருக்கு அப்படி சம்பவித்தது. ஆனால் பவுலையும் இயேசுவையும் குறித்து பிசாசு சொன்னது, எனக்கு பவுலை தெரியும், எனக்கு இயேசுவை தெரியும் அப்படின்னு சொல்லி கொண்டு தான் இந்த 7 பேரையும் விரட்டி அடித்தது. ஏன்னா இந்த 7 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, பிசாசை விரட்டுறதுக்கு முன் வந்தார்கள், இயேசுவின் நாமத்தை சொன்னார்கள். உள்ளே இருந்த பிசாசு சொன்னது, ஸ்கேவாவின் பிள்ளைகளே, நீங்கள் என்னை விரட்டுகிறதற்கு துணிந்து விட்டீர்களா? எனக்கு பவுலை தெரியும், அவர் யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு இயேசுவை யாருன்னு தெரியும், ஆனால் நீங்கள் யாரு? நீங்கள் என் கைக்கூலிகள் அல்லவா அப்படின்னு சொல்லி அவர்களை விரட்டி அடித்தது. ஸோ தேவ ஜனமே, இந்த உலகத்தில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி உலக சந்தோஷங்கள், உலக இன்பங்கள், உலக ஆசீர்வாதங்களை மட்டும் வைத்து
ஒரு தேவ பிள்ளையை நம்ம அவன் பெரியவன் என்று கணக்கு போட முடியாது. ஒருவேளை உலக ரீதியாக ஒன்றுமே இருந்திருக்காது. பவுல் பாருங்க, பட்டணமாக ஊழியம் செய்ய போகிறார். அவர் கையில் ஒன்றுமே இல்லை. அவர் ஒவ்வொரு நேரம் கூடார பணி செய்து அதில் வரக்கூடிய காசை வைத்து தான் அவர் ஊழியம் செய்தார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் புத்திமான்கள், நாங்கள் புத்தியினர்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, நாங்கள் கஷ்டப்படுகிறோம். அழுக்க போல நாங்கள் உதறப்படுகிறோம், தூக்கி வீசப்படுகிறோம், எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், எந்நேரமும் அவதிப்படுகிறோம், எப்பக்கம் நெருக்கப்படுகிறோம். உபவாசம், கண் விழிப்பு, வஸ்திரம் இல்லாமை, உணவில்லாமை, இப்படி ஏகப்பட்ட பட்டியலை பவுல் சொல்லுகிறார். இவ்வளோ நிந்தனை கூடின மனிதன், இவ்வளோ வேதனை கூடிய மனிதன், இவ்வளோ அன்கேப்பபிளான, உலகத்தில் வாழுகிறதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதன், வீடு இல்லை, வஸ்திரங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்காக நிந்தனை அனுபவிக்கிற இந்த மனுஷனுடைய வாயின் வார்த்தைக்கு பிசாசு பயப்படுகிறது. எப்படி இது நடந்தது? பணம் இல்லை, வஸ்துகள் இல்லை, பெரிய பெரிய கம்பெனி இல்லை, ஒன்றும் இல்லை. இதை விட இன்னொரு மனிதன் சொல்லுகிறார். அவர் பேர் தான் பேதுரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, என்கிட்ட பொண்ணும் இல்லை, வெள்ளி இல்லை, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்ன இருக்குது? இயேசுவின் நாமம் இருக்குதான். பொண்ணும் இல்லை, வெள்ளியும் இல்லை, வீடும் இல்லை, வஸ்து இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் உனக்கு என்னையா இருக்குதுன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, இது எல்லாம் காட்டிலும் டாப் லெவலில் உள்ளது எனக்குள்ளே இருக்குது. அது என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே படைச்சவர், நீ வச்சிருக்கிற இந்த தங்கம், பொருள், இந்த வீடு, நிலம் எல்லாத்தையும் படைச்சவருடைய நாமம் எனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாரு. யோசித்து பாருங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லுகிறத அவன் வீடை வச்சோ அவன் நிலத்தை வச்சோ நம்ம கணக்கிட முடியாது. ஏன்னா பேதுரு சொல்கிறாரு, என்கிட்ட பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லைன்னு சொல்கிறாரு. பவுல் சொல்கிறாரு, என்கிட்ட வஸ்திரம் இல்லை, நாங்கள் நிர்வாணிகளாக சில நேரம் கஷ்டப்படுகிறோம், தூக்கம் இல்லாமல் இருக்கிறோம், உணவு இல்லாமல் இருக்கிறோம், அப்படி ஒரு லிஸ்ட் போடுறாரு பைபிளில். இப்படிப்பட்டவங்களை கண்டு பிசாசு பயந்ததே. காரணம் என்ன? ஏன்னா பிசாசுக்கு தெரியும் யார் ஆவியினால் நடத்தப்படுறாங்கன்னு. தேவ ஜனங்களே, ஆவியினால் நடத்தப்பட்ட வேதத்தில் உள்ள அநேகர் உண்டு. அதில் பேதுரு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார். அவரை கொர்நேலியுடைய வீட்டுக்கு போகிறதற்காக பரிசுத்த ஆவியானவரே நேருக்கு நேர் பேசினார். அவருக்கு சத்தம் கேட்டது, கீழே 3 பேர் வந்திருக்கிறாங்க, அவர்களோடு இணைந்து போன்னு சொன்னார். பேதுரு ஒரு துப்பட்டி வானத்திலிருந்து இறங்கி வருகிறதை பார்த்தார். ஒரு பேஸ்கெட் இறங்கி வந்தது, அதில் நிறைய பிராணிகள் இருந்தது. அந்நிய மக்களுக்கு, யூதர்களே அல்லாத, எருசலேமில் அல்லாத புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதற்காக ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து இந்த பேதுருவை பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்டு ஊழியத்திற்கு அனுப்பினார். ஸோ பரிசுத்த ஆவியினால் பேதுரு நடந்தார். பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்கறதற்கு பேதுருனுடைய உள்ளான மனிதன் கட்டுமஸ்தாக இருந்தான். அதுதாங்க சிறப்பு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லார் கூடயும் பேசணும்னு நினைக்கிறார். ஆனால் நம்மளுடைய ஆவி சோர்ந்து போயிருக்கும், இல்லை பாவத்தில் மூழ்கி போயிருக்கும், இல்லைனா வசனத்தை தியானிக்காமல் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனை விட்டு ஒரு அசுத்தாவி வெளியே போகும் பொழுது அவன் இருதயம் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்குதான். அவன் வசனத்தை வாசிக்கலான்னா அவன் இருதயம் எம்டியாக இருக்குமா? அப்படி எம்டியாக இருந்துச்சுன்னா, வசனம் உள்ள இல்லைன்னா பிசாசு 7 மடங்கு உள்ளே வந்துடுமா? ஸோ நமக்குள்ள விடுதலை வந்த உடனே நம்ம இருதயத்தை வெறுமையாக வைக்கக்கூடாது, வீண் சிந்தனையாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் ஒரு 2 நாள் பைபிளே வாசிக்காமல் சும்மா இருந்தீங்கன்னா நிறைய சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதில் ஒரு தவறான சிந்தனையை நீங்கள் நிறைவேற்ற தொடங்கிடுவீங்க. அப்போ வீண் சிந்தனையை வரவிடாமல் தடுக்கணும்னா வேதத்தை வாசிக்கணும். அப்போ வேதத்தில் உள்ள சிந்தனை உங்களுக்குள்ள ஓட ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு பிரோஜனம் உள்ள சிந்தனையாய் மாறும். வேதத்தை நேசிக்க அது தூண்டும். ஸோ தேவ ஜனமே, உங்கள் இருதயத்துக்குள்ள வசனம் இல்லைன்னா வீண் சிந்தனை வந்துவிடும், பிசாசு உங்களை தாக்க ஆரம்பித்து விடுவான். ஆனால் வீண் சிந்தனை வரல, உங்கள் இருதயம் நல்ல சிந்தனையாக இருக்குது, வசனத்தினால் நிரம்பி இருக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவர் எளிமையாக உங்கள்கிட்ட பேசுவார், எளிமையாக பேசுவார். நீங்கள் உங்கள் அம்மா கூட சமையல் செய்கிறதுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் அம்மா இன்றைக்கி சாம்பார் வைக்கிறாங்கன்னா, கடையிலேருந்து முருங்கைக்காய் சாம்பாருக்கு தேவையான வெண்டைக்காய் எதுவோ நீங்கள் வாங்கி வச்சுருக்கிறீங்க, பருப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க. அம்மா சாம்பார் செய்கிறாங்க, நீங்கள் அம்மாவுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீட்டில் சாம்பார் செய்கிறாங்க, ஆனால் வீட்டில் ஒரு காய்கறியில் ஒன்றும் இல்லை.
அங்கேயும் அவங்க பிள்ளை என்ன செய்கிறாங்க, அம்மாவுக்கு சாம்பார் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கிறாங்க. இப்போ 2 வீட்லேயும் சாம்பார் செய்கிறதுக்கு 2 பிள்ளைகளும் ரெடியாக இருக்கிறாங்க, அம்மாவும் செய்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த கொத்தனார் கையாள்னு உங்களுக்கு தெரியும். கொத்தனார் மேலே நின்று பூசிக்கிட்டு இருப்பார். கீழே இருந்து கட்டளை கொடுத்து கீழே இருக்கிறவங்கள்ட்ட கொத்தனார் என்ன சொல்லுவார், போய் சிமெண்ட் எடுத்துகிட்டு வா, போய் கிரவுட் எடுத்துகிட்டு வா, போய் அந்த மணலை எடுத்துகிட்டு வா, போய் அந்த அந்த அளவு மிஷின் எடுத்துகிட்டு வா, அப்படி இப்படின்னு ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பார். கீழே உள்ளவங்க எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தேவஜனமே, இதே போல தான் இந்த சமையல் செய்கிறதுக்கு இந்த பிள்ளைகள் போய் உதவி செய்வாங்க. பெண் பிள்ளைகள் விசேஷமாக சமையல் கற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறவங்க அம்மாக்கிட்டேயோ மாமியார்கிட்டையோ அவங்க கற்றுக்கொள்கிறாங்க. இப்படி கற்றுக்கொள்கிறவங்களுடைய வீட்டில் 2 வீடை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஒன்று எல்லா காய்கறியும் உள்ள வீடு, இன்னொன்று காய்கறியே இல்லாத வீடு. இப்போ இந்த காய்கறி உள்ள வீட்டில் அம்மா சொல்கிறாங்க வெண்டைக்காய் எடுனா அது ஃப்ரிட்ஜில் இருந்து டக்குன்னு எடுத்து அம்மா கையில் கொடுத்துடலாம். ஏன்னா கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்கிறாங்கன்னா உடனடியாக எடுத்து கொடுக்க வேண்டியது தான். அங்கே ஒன்றும் 2 மணிக்கூர் லேட் ஆகாது. ஆனால் வீட்டில் காய்கறியே இல்லாத வீட்டில் என்ன நடக்கும், அம்மா சாம்பாருக்குள்ளே வெண்டைக்காவை கேட்டாங்கன்னா, இல்லை ஒரு முருங்கைக்காவை கேட்குறாங்கன்னா, இல்லை ஒரு கத்திரிக்காவை கேட்குறாங்கன்னா, ஏதோ ஒரு சாம்பார் ஒரு பருப்பை கேட்குறாங்கன்னா, வீட்டில் இல்லைன்னா என்ன செய்யணும், முதல்ல அவங்க வெளியே போகணும், வீட்டை விட்டு வெளியே போகணும். பைசா எடுத்துகிட்டு வெளியே போய் பை எடுத்துகிட்டு வெளியே போய் அதை வாங்கணும். வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வரணும். வந்த பிறகு தான் அம்மாட்ட கொடுக்க முடியும். ஆனால் வீட்டில் வாங்கி வச்சுருந்தா அது இன்னும் எளிமையாக இருக்குது. இதே போல தான் தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு தாய் போல, ஒரு தகப்பன் போல, ஒரு கொத்தனாரை போல நமக்கு ரூல்ஸ் போடுவார். அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவார். அந்த நேரம் நம்ம இருதயத்துக்குள்ளே வசனம் இருக்கணும். வசனம் இல்லைன்னா அது பைபிளில் இருக்குது. இப்போ பைபிளில் உள்ள வசனம் உங்கள் இருதயத்துக்கு போகணுன்னா அதை வாசிக்கணும், அதை தியானிக்கணும். நம்ம என்ன செய்வோம், பைபிளை வாசிக்காமல் அப்படியே விட்டுட்டே இருந்தோன்னா, பைபிளை தியானிக்காமல் விட்டுட்டே இருந்தோன்னா நம்ம இருதயத்துக்குள்ளே வசனம் இருக்காது. அதனால் பரிசுத்த ஆவியால் என்ன செய்ய முடியாது, உங்களை வழி நடத்த முடியாது. வேதத்தில் இருக்கிற வசனம் நல்ல வசனம் தான், ஆனால் அது உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கு நல்ல வசனம். வேதத்தில் உள்ள வசனம் நல்லது இல்லைன்னு யாரும் சொல்லலை. ஆனால் வேதத்துக்குள்ள வசனம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. வேத வசனம் உங்களுக்குள்ள வந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்த முடியும். அதற்கு அடையாளமாக தான் நான் ஒரு சாட்சியை சொன்னேன், ஒரு கதையை சொன்னேன். கிச்சனுக்குள்ளாடி உங்கள் அடுப்பாங்கரைக்குள்ளாடி காய்கறி இருந்துச்சுன்னா எளிமையாக வேலை முடிச்சிடும், இல்லைன்னா வெளியே போய் வாங்கிட்டு வரணும். இதே போல் உங்கள் இருதயத்துக்குள்ளாடி நீங்கள் ஆல்ரெடி வசனங்களை தியானிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்கிறீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எளிமையாக இடைப்படுவார். ஆதி காலங்களில் இந்த இடைப்படுகிற வார்த்தை பயங்கரமான வார்த்தை. நிறைய தேவ மனிதர்களுக்கு, நிறைய சபை விசுவாசிகள் நல்ல தேவ மனிதர்களோடு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த விசுவாசிகள்கிட்ட இடைப்பட்டு அவர்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், பெரிய பிஸ்னஸுக்கு கொண்டு போயிருக்கிறார், வேறு தேசங்களுக்கு கொண்டு போயிருக்கிறார். இதற்கு காரணம் ஆவியானவர் இடைப்படுகிறார். இடைப்படுகிறதுனா என்ன, 2 நபர் நின்று கொண்டு இருக்கிறாங்க, இடையில இன்னொரு நபர் வருகிறது தான் இடைப்படுகிறது, இடையில வர்றது இல்லையா. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்கலாம், ரயில்வே ட்ராக் இருக்கிற கிராமங்கள் சிட்டியில் பார்க்கலாம். ரயில்வே அந்த கதவுகள் பூட்டப்படும், அந்த கம்பியினுடைய அந்த கேட்டு பூட்டப்பட்ட பிறகு உள்ள இடையில என்ன இருக்கும், அந்த சைட்லேயும் மக்கள் இருப்பாங்க, இந்த சைட்லேயும் மக்கள் இருப்பாங்க, இடையில ட்ரெயின் போகும். இதே போல் தேவச்சனமே, ஊழியர் முன்னாடி இருந்து நடத்தி கொண்டு இருப்பார், நீங்கள் இங்கே இருப்பீங்க, இடையில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இல்லை தனி ஜெபத்தில் இருக்கிறீங்களா, நீங்கள் ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இதுதான் இடைப்படுகிற அனுபவம். இப்படி பரிசுத்த ஆவியானவர் இடைப்படணும்னா உங்கள் உள்ளம் முதலாவது நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். தாவீது 5 கல்லை எடுத்து வச்சிருந்தான், அதில் தான் ஆண்டவர் ஒரு கல்லை பயன்படுத்தினார். அவன் கல்லை எடுக்காமல் போயிருந்தா எப்படி பயன்படுத்தியிருப்பார். அப்போ உங்கள் இருதயத்தை தாவீதை போல கூழாங்கல்னால வசனத்தினால நீங்கள் நிரப்பி வச்சிங்கன்னா உங்கள் இருதயம் வெறுமையாக இருக்காது, பரிசுத்த ஆவியானவர் எளிமையாக பேசிடுவார். ஆனால் உங்கள் இருதயம் நிரப்பப்படாமல் வசனம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது கஷ்டம். அதனால தான் ஆண்டவர் வேறு நபர் மூலமாக உங்கள்கிட்ட பேசுவார். உங்கள்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் பேசணுன்னா நீங்கள் இருதயத்தை வசனத்தினால் நிரப்பணும். உங்கள்கிட்ட வசனம் நிரப்பலைன்னா வேறு வசனம் இருதயத்தில் நிரம்பின பாஸ்டராலேயோ பாஸ்டர் அம்மாவோ இல்லை நல்ல ஒரு ஜெப வீராங்கனையான ஒரு சகோதரியோ இல்லை சபையில் உள்ள மூப்பரோ இல்லை ஜெபிக்கிற ஒரு சகோதரன் இல்லை ஒரு சுவிசேஷகன் இல்லை ஒரு தீர்க்கதரிசி இல்லை ஒரு தேவ பிள்ளை யார் வசனத்தினால் இருதயத்தை நிரப்பி இருக்கிறாங்களோ அவங்க மூலமாக உங்கள்கிட்ட பேசுவார். ஆனால் இது நல்லது கிடையாது. ஏன் தெரியுமா, எத்தனை பேர் ஊட்டி கொடுத்தாலும் உங்கள் கையால் நீங்கள் சாப்பிட்றது தான் அழகு. அதே போல தான் எத்தனை பேர் உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலோசனையும் சத்தமும் கேட்கலனா அந்த நபர்கள்
உங்களுக்கு ஆலோசனை சொன்ன பொழுது மட்டும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களே தவிர, அவர்கள் சொல்லி முடித்த பிறகு உங்களுக்குள்ளாடி அந்த சமாதானம் இருக்காது. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள சத்தம் வரலையே. அவர்கள் இருதயத்தின் நிரம்பினால் உங்கள்கிட்ட பேசிட்டு போயிடுவாங்க, அந்த நேரம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உங்கள் இருதயம் இப்போ நிரப்பப்படாமல் இருக்கே, உங்கள் இருதயம் வெறுமையாக இருந்துச்சுன்னா அவர்கள் போன பிறகு திரும்பியும் சந்தேகத்தின் ஆவி வரும், திரும்பியும் கோபத்தின் ஆவி வரும், திரும்பியும் இச்சையின் ஆவி வரும், திரும்பியும் திருட்டு ஆவி வரும். எந்த ஆவி உங்களை டார்ச்சர் படுத்துதோ அந்த நபர்கள் போன பிறகு அது உங்களை தேடி வரும். அந்த நேரம் உங்கள் இருதயம் வசனத்தினால் நிரப்பப்பட்டிருந்தா அது உள்ளே வர முடியாது, பிசாசு ஓடிவிடுவான். இதுதான் தேவையான விஷயம். இதை தான் பவுலையும் இயேசுவையும் குறித்து பிசாசு சாட்சி கொடுத்தது. ஏன்னா அவர்கள் இருதயம் நிரப்பப்பட்டிருந்தது. அதனால பிசாசுக்கு தெரியும், இவர்கள் பேசினா நான் ஓடிதான் ஆக வேண்டும், இவர்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் இருக்கிறது, இவர்கள் மேலே உண்மையான ஆவியானவருடைய நடத்துதல் இருக்குது, இவர்களுக்குள்ளாடி வசனம் இருக்குது, இவர்கள் பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்கிறவர்கள் என்று சொல்லி அந்த ஸ்கேவாவின் 7 பிள்ளைகளை பிசாசு விரட்டினதே அன்றி பவுலையோ இயேசுவையோ ஒன்றும் செய்ய முடியவில்லை. தேவஜனங்களே, இன்னைக்கு நம்ம இருதயம் ஆயத்தமாக இருக்கும்னா பரிசுத்த ஆவியின் சத்தம் கேட்கும். இதுதான் முதல் காரியம். அப்போது நீங்கள் உங்கள் ஆவியை ஆயத்தப்படுத்திட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியின் சத்தம் எளிமையாக கேட்டுரும். அப்போ வேதத்தில் நிறைய நபர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டிருக்காங்க. அதில் பேதுருவை பற்றி பார்த்தோம். அதில் பவுல் ஆண்டவரால் பயங்கரமாக நடத்தப்பட்டிருக்காரு. இனி பிலிப்பு இருக்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட பேர் வேதத்தில் இருக்கிறாங்க. அகபுன்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. பிலிப்பினுடைய 4 பெண் பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிற பெண் தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க. இப்படி ஏராளமான நபர்கள், லூக்கா இருந்தார், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டாங்க. தீமோத்தி இருந்தார், டைட்டஸ் இருந்தார், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். யோவான் இருந்தார். தேவனுடைய சீசர்கள் நிறைய பேர் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டாங்க. 120 பேர் அன்னைக்கு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொர்நேலியுடைய வீட்டில் எழுப்புதல் வந்தது. பவுல் ஊழியங்களுக்கு சென்ற இடத்துல கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் எல்லாரும் இப்படி நடத்தப்பட்டார்கள். அங்கே உண்டான எழுப்புதல் தோமா மூலமாக இந்தியாவில் கூட இன்னைக்கு நம்ம கூட எழுப்புதலில் நம்ம பயன்பட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மிஷினரிகள் நம்ம இந்த இந்தியாவில் ஊழியம் செய்ய இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பேரும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படக்கூடிய ஒரு அனுபவத்தில் வந்துவிட்டோம். ஆனாலும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய மேன்மை இன்னும் இவர் நமக்கு எவ்வளோ தேவையாக இருக்கிறார் என்பதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இனியும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ விசேஷமாக வேதத்தில் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டாங்க. இந்த கடைசி கட்டத்திலையும் ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ உங்கள் குமாரர் குமாரத்தி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக ஆவியினால எப்படி நடத்தப்படணும் என்று ஒரு ஊழியம் செய்த ஆவியினாலே நம்ம நடத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிலிப்பு பாருங்க, பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்டு நடத்தப்பட்டார். அதனால பரிசுத்த ஆவியானவர் தூக்கி சென்றாராம். ஸோ தேவ ஜனங்களே, நம்ம இதை அற்பமாக எண்ண முடியாது. சாது இயேசுதாசன் சொல்லக்கூடிய தேவ மனிதரை ஆண்டவர் கன்னியாகுமரியில் இருந்து தூத்துக்குடி வரைக்கும் இப்படி டெலிபோர்ட்டேஷன் பண்ணியிருக்காரு. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல, அதாவது இதை ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அந்த ஊரடங்கு உத்தரவில் இவரால் ஊழியத்துக்கு அங்கே போக முடியாது, பஸ்ஸு கிடையாது. ஆனால் சாது இயேசுதாசன் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கார், அந்த தேவ மனுஷனை, அந்த ஐயாவை கன்னியாகுமரி பட்டணத்தில் இருந்து தூத்துக்குடியில் ஒரு ஊழியத்திற்கு ஆண்டவர் தூக்கி சென்றிருக்கிறாரு. இது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. விக்டர் பி லாரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தேவ மனிதனை வடநாட்டில் இருந்து நம்ம தமிழ்நாட்டு வரைக்கும் தேவ ஆவியானவர் தூக்கி சென்று வந்த ஒரு சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். சாது சுந்தர் சிங்கை ஆண்டவர் இப்படி செய்திருக்கிறாரு. இப்படி அநேக தேவ மனிதர்களுக்கு இது நடந்திருக்குது. ஜேம்ஸ் மெலோனி சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானவர் இப்படி தூக்கி சென்று கொண்டு போய் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தாராம். இதே போல பிலிப்புக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ தேவஜனமே, இது ஆவியில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்களுக்கு, ஆண்டவரால் பயங்கரமாக நடத்தப்படுறவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கிறது. நமக்கு நடக்காவிட்டாலும் வேதத்தில் இருக்குதுன்னா அது உண்மைதான். பிலிப்புக்கு நடந்துச்சுன்னா அது உண்மைதான். அப்போ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது பயங்கரமான அதிசயங்கள் நமக்கு காத்திருக்கிறது. தூதர்களை தரிசிக்க முடியும். இதற்கு நிறைய அடையாளம் இருக்குது. சொப்பனங்கள் பார்க்க முடியும், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும், பரலோக தரிசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த உலகம் நம்மளை அப்படியே அதட்டும். ஏன் தெரியுமா? இந்த
உலகம் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணுது. தரிசனங்களை பற்றி சொன்னால், வல்லமையை பற்றி சொன்னால், இல்லை வரங்களை பற்றி சொன்னால், இன்றைக்கி ஏன் கேலியும் கூத்து வருதுன்னா, எப்போவும் நான் சொல்லுகிறது, ஒரு நல்ல நோட்டு இருந்தால் 1000 கள்ள நோட்டு இருக்கும். பேதுரு சொல்கிறாரு, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். இப்போ பேதுருனுடைய நிழல் பட்டு அற்புதம் நடந்துச்சு. இதை காப்பி அடிச்சுட்டு பிசாசு ஒரு 10 பேர் அனுப்புவான். அவனுங்களும் வந்துட்டு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? ஆண்டவரை மேன்மைப்படுத்த மாட்டாங்க, ஆண்டவருடைய நாமத்தையும் மேன்மைப்படுத்த மாட்டாங்க, ஆண்டவர் கொடுத்த வரத்தையை மேன்மைப்படுத்தி, பார்த்தீங்களா என் நிழல்ல அற்புதம் நடந்துட்டு, வாங்க வாங்க என் கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மக்களை ஒரு திசையில் இழுத்து கொண்டு இருப்பார்கள். மனுஷனை நோக்கி தேவ ஜனங்கள் விழிப்புணர்வு அடைந்து நாம் தேவனை மேன்மைப்படுத்துகிற தாழ்மை உள்ள ஊழியர்களோடு நம்ம இணைஞ்சு நிற்கணும். உடனே ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், ஒருத்தன் வந்து பணத்தை மேன்மைப்படுத்துகிறான், ஒருத்தன் வரங்களை மேன்மைப்படுத்துகிறான், அவன் கர்த்தரால் அனுப்பப்படாமல் இருந்திருக்கலாமே தவிர வரங்கள் கிடையாது, பணம் ஆசீர்வாதம் கிடையாது, நம்ம பிரசங்கம் பண்ண முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்நிய பாஷை கிடையாது, ஆவியில் நிரம்புறது கிடையாது. எங்கேயோ ஒருத்தன் அந்நிய பாஷையை பேசி தப்பு பண்ணிட்டான். எங்கேயோ ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு கள்ள உபதேசம் என்ன செஞ்சுட்டான், தலையில் கை வச்சு அவன் ஒரு அந்நிய பாஷையை சொல்லி கொடுத்து, இந்த அந்நிய பாஷையை நீ பேசு அப்படின்னு அனுப்பி விட்டுட்டான். அதனால் இப்போ ஊரெல்லாம் என்ன செய்கிறாங்க? அந்நிய பாஷையை பேசாதீங்க, ஏன்னா அந்நிய பாஷைலாம் உண்மையாக கிடையாது, அதெல்லாம் அன்னைக்கே நின்றுட்டு, வரங்கள் வல்லமைகள் அன்னைக்கே நின்றுட்டுன்னு சொல்கிறாங்க. தேவ ஜனங்களே, அற்புத அடையாளங்களை குறித்து நம்ம எத்தனையோ சாட்சிகளை பார்த்துருக்குறோம். நீங்கள் பார்க்கலன்னா நிறைய வீடியோக்களை உங்களுக்காக கொடுக்க கூட நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அநேக அற்புதங்கள் ஆண்டு செய்கிறாரு. தேர் இஸ் நோ நியூட்ரல் கிங்டம், தேர் ஆர் ஒன்லி 2 kingdoms. அதாவது இந்த உலகத்தில் 2 ராஜ்யம் தான் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசனுடைய இருளின் ராஜ்யம். அது ஒரு இருளின் வல்லமை. அதை தான் அந்தகார லோகாதிபதி அப்படி இப்படின்லாம் அந்த டைமென்ஷனை பற்றி பவுல் விளக்குறாரு. அப்போது ஒரு அற்புதம் நடக்குதுன்னா ஒன்று தேவனால் நடக்கணும், இல்லைன்னா பிசாசினால் நடக்கணும். ஒரு ஊழியக்காரர் மூலமாக ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அது தேவன் தான் செய்கிறார். அதில் சில ஒளியின் தூதன் வேஷத்தில் வந்த கள்ள ஆவிகளும் செய்யும். அப்போ அந்த கல்லாவிகள் செய்கிறத பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள கனி இருக்காது. அதை தான் ஆண்டு சொன்னார், கனியினால் அந்த மரத்தை அறிய முடியும். கனி இல்லாத ஊழியர்களுக்கு நீங்கள் விலகி இருங்க. பெண் இச்சைகள், உலக இச்சைகள், பண ஆசைகள், இந்த பணம், பெண்ணு, பொருள், இந்த விஷயங்களில் அவங்க பலவீனமாக இருக்காங்கன்னா, அவங்க பலவீனப்பட்ட ஆவியை உடையவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ளாடி மோசமான ஆவிக்கிரியை செய்து அவர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டியது அவசியம். அதற்குன்னு சொல்லிட்டு வரங்கள் கிடையாது, கனிகள் கிடையாது, ஆவியின் வல்லமை கிடையாதுன்னு சொல்லுகிறது தவறு. இது வேதத்துக்கு புறம்பானது. தேவ ஜனங்களை நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஏன் பிசாசுக்கு வந்து வல்லமையை கண்டா பயமாக இருக்கிறது? ஏன் அந்நிய பாஷையை கண்டு அவன் பயப்படுகிறான்? ஏன் அவனுக்கு தீர்க்க தரிசனத்தை கண்டு பயம்? ஏனென்றால் ஜனங்கள் சீர்பெற்று விடுவார்கள். தீர்க்க தரிசனம் உள்ள இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்க? சீர் பொருந்துவாங்க. வரங்கள் இருக்கிற இடத்துல ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகும். பிசாசை விரட்டுகிற ஊழியர்கள் இருந்தால் பிசாசுக்கு அங்கே இடமில்லை. பிசாசு வந்து தேவ ஜனங்களே நல்ல செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பான். ஒரு மனுஷனுக்குள்ளே பிசாசு இருக்குதுன்னா அந்த பிசாசு எப்போ தெரியுமா வெளியே வரும்? நீங்கள் பிரசங்கம் பண்ணோன்னு வெளியே வராது. நல்ல கிரீக்க வார்த்தைகளும் அராமிக் வார்த்தைகளும் எபிரேய மொழிகளில் நான் பேசினாலும், கால்டியன் மொழியில் பேசினாலும், பைபிளில் உள்ள பழமையான மொழியில் நான் சிறந்தவனாக இருந்தாலும், மொழி நிபுண வல்லுநராக இருந்தாலும், லாங்குவேஜ் எலக்கொண்டானாக இருந்தாலும் பிசாசு வெளியே வராது, அலக்களிக்காது, ஓடாது. ஏன் தெரியுமா? என்னுடைய அறிவின் கூர்மையினால் நான் பிசாசை விரட்ட முடியாது. வேதம் சொல்லுகிறது அறிவு கொள்ளும். பரிசேயர்களால், சதிசேயர்களால், வேத பாரர்களால் பிசாசை விரட்ட முடியல. ஏன்னா வேதத்தை பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் அவர்கள் படித்ததுனால அவர்களுக்குள்ள வசனம் கிரியை செய்யவில்லை. அறிவே கிரியை செய்தது. அறிவு கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்புன்னு சொல்லுகிறது. பைபிளை வாஸ்து கூட சோர்ந்து போகலாம். ஏன்னா பைபிளை மூளையில் வாசிக்க தொடங்கும் பொழுது, பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை இல்லாமல் வாசிக்கும் பொழுது அது நம்மளை மண்டை பெருத்தவனாய் மாற்றும், அறிவு பெருத்தவனாய் மாற்றும், கீழ்ப்படிய விடாது. இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் வேதாகம கல்லூரியை படித்துட்டு வந்து தாய் தகப்பன்மார்கிட்ட சொல்லுகிற விஷயம், எனக்கு அது தெரியும், உனக்கு என்ன தெரியும் அம்மா? தாயே உனக்கு என்ன தெரியும்? இன்றைக்குள்ள டெக்னாலஜி எப்படி இருக்குது தெரியுமா? இன்றைக்குள்ள உலகம் எப்படி இருக்குது தெரியுமா? இன்றைக்கி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்தி எடுக்க முடியும் தெரியுமா? அப்படின்னு இன்றைக்கி வாலிபர்கள் சொல்லும் பொழுது, பழைய ஆட்கள் எந்த இன்டர்நெட்லேயும் செய்தி எடுக்கலை, எந்த ஏஐயினுடைய உதவியினால், எந்த ஜெமினினாலேயோ, எந்த மீட்டா சாஃப்ட்வேர்னாலேயோ, எந்த ஆன்லைன் சாஃப்ட்வேர்னாலேயோ, எந்த கம்யூனிகேஷன்னாலேயோ அவங்க வந்து செய்தியை எடுத்தாங்களோ இல்லையோ, அவர்களுக்கு அது எடுக்க முடியாமல் கூட போயிருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் முட்டு போட்டிருந்தார்கள். அவர்கள்
உபவாசத்தோடு இருந்தார்கள். அவர்கள் ஆத்தும பாரத்தோடு கண்ணீர் வடித்தார்கள். குடிகாரனை கண்டு அழுதார்கள். வியாதியஸ்தர்களை கண்டு மனதுருகினார்கள். மத்தேயு 14:14 சொல்லப்பட்டது போல ஆண்டவர் திரளான ஜனங்களை பார்த்து மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல அவர்களை கண்டு மனதுருகினார். He moved in compassion, he performed miracle. கர்த்தருடைய அதே மனதுருக்கத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு அறிவில்லாமல் இருந்ததே தவிர ஆவியில் அவர்கள் முடவர்களாக இருக்கவில்லை. இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு அறிவு இருக்கிறது, வேதத்தை குறித்த அறிவு இருக்கிறது. வேதத்தை குறித்த என்சைக்ளோபீடியா அவர்களுக்கு தெரியும், வேதத்தை குறித்த கன்கார்டன்ஸ் தெரியும், கமெண்ட்ரி தெரியும், பைபிள் டிக்ஷனரிஸ் தெரியும், பைபிளுடைய இலிஸ்ட்ரக்ஷன் புக்ஸ் தெரியும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு தெரியவில்லை. கீழ்ப்படிதல்னா என்னன்னு தெரியவில்லை. தாழ்மைனா என்னன்னு தெரியவில்லையே. நான் யாரையும் குறை சொல்லவில்லை, இன்னைக்குள்ள நிலவரத்தை சொல்லுகிறேன் தேவ ஜனமே. ஏனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நீங்கள் உணர்த்தப்படுகிறீர்கள் என்றால் அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 செய்யப்பட்டது நீங்கள் செய்யப்படணும். 37-38 சொல்லப்படுகிறது, அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு மனம் திரும்பினார்கள். உங்க இருதயம், வாலிபர்களே, பைபிள் காலேஜ் படிக்கிறவர்களே, இதை கேட்குறீங்கன்னா உங்க இருதயம் குத்தப்படுதுன்னா நீங்க மனம் திரும்பணும். These are the days that the raw power of the Holy Spirit want to touch you. If you are too much of knowledge and not of the Holy Spirit, if you are not giving the place to the Holy Spirit, how can the God will use you? கர்த்தர் உங்களை எப்படி உபயோகப்படுத்துவார்? அறிவு கூர்மைக்கு ஞானத்திற்கும் நீங்கள் இடம் கொடுத்து கொண்டே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம, ஆவியானவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் தேவனால் எப்படி பயன்படுத்தப்பட முடியும்? ஆவியினால் நடத்தப்படவில்லை என்றால் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்தகார ஆவியை பகுத்தறிய முடியும்? ஸோ தேவ ஜனமே, இன்னைக்கு பிசாசுக்கு பயம் என்ன தெரியுமா? கிரீக் பிரசங்கங்களை கண்டு பயம் கிடையாது, எபிரேய பிரசங்கங்களை கண்டு பயம் கிடையாது, பேச்சு ஆற்றலை கண்டு அவனுக்கு பயம் கிடையாது, வேதத்தை தலைகீழ படித்தாலும் அவனுக்கு பயம் கிடையாது. ஏன்னா அவனும் வேதத்தை வாசிக்கிறான், வேத வசனத்தை சொல்லுவான். ஆனால் பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்டு பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் நீதியை குறித்தும் ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஒருத்தன் பேசுகிறானே, அந்த பிரசங்கம், அக்கினி நிறைந்த பிரசங்கத்தை ஒரு பிசாசால் கேட்க முடியாது. அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியே வரும். அதனால தான் இந்த உலகத்தில் அபிஷேகத்தை கண்டு பயம். அபிஷேகம் கல்லதுன்னு சொல்றாங்க, அது பொய்ன்னு சொல்றாங்க. தீர்க்க தரிசனம் பொய்ன்னு சொல்றாங்க. பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசனத்தை பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? எங்கேயோ ஒருத்தன் பொய் சொல்லுகிறான், தரிசனத்தை வச்சு வியாபாரம் செய்கிறான்னா தரிசனம் பொய்யாக மாறுமா? எங்கேயோ ஒருத்தன் பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக தரிசனத்தை வச்சு உயிர் பிழைச்சு கொண்டு இருக்கிறான். அவன் செய்கிறதனுடைய கூலியை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறாரு. அவன் கள்ள உபதேசம் பண்ணுகிறானா இப்படி தீர்க்க தரிசனத்தை சொல்லி சம்பாதிக்கிறாங்கன்னு நம்ம விழிப்புணர்வை கொண்டு வரலாமே தவிர தீர்க்க தரிசனம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு மனிதன் அந்நிய பாஷையை வச்சு காசு சம்பாதிக்கிறானா இப்படி அந்நிய பாஷையை வைத்து காசு சம்பாதிக்கிற கூட்டம் வந்திருக்குதுன்னு சொல்லலாமே தவிர அந்நிய பாஷை கிடையாது, அந்நிய பாஷை பேசாத என்று சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாஷையை பேசுகிறதுக்கு தடை செய்யாதீர்கள். அதை ஞானமாக பேச வேண்டும், ஆவியின் ஏவுதலோடு பேச வேண்டும். ஆவியானவர் பேச சொல்லும் பொழுது பேச வேண்டும். என்னுடைய கேள்வி, ஆவியானவர் உள்ளத்தில் பேச சொல்லும் பொழுது அவன் பேசாமல் இருக்கக்கூடாது. அது சபையா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, உள்ள ஆவியானவர் பேச இடைப்படுகிறார்னா பேச வேண்டும். சபையில பேசக்கூடாதுன்னு ஒரு ஒழுக்க நிறை இருக்குது. ஆனா ஆவியானவர் பேச சொன்னா பேசணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இருக்கிற இடத்துல நீங்கள் சோதனம் பண்ணி கொண்டே இதை கேளுங்க. ரொம்ப முக்கியமான பதிவு தேவச்சனமே. இன்னைக்கு இந்த உலகத்தில் அபிஷேகத்தை தடுக்கிறாங்க. அதனால தான் அபிஷேகம் உள்ள தேவ ஊழியர்கள் இந்தியாவுக்கு வரும்பொழுது விசா கேன்சல் ஆகுது, பாஸ்போர்ட்டில் பிரச்சனை வருகிறது, அவர்களை இந்தியாவில் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட அபிஷேகம் வந்தால் பிசாசுகள் ஓடும், வீல் சேர்கள் எலும்பும், டெட் பாடி எலும்பும், அற்புதங்கள் நடக்கும், திரள் மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு தேவ மனிதன் அடிக்கடி சொல்லுவார், ஒரு செய்தியை காட்டிலும் ஒரு அற்புதம் 1000 கிராமங்களை ரட்சித்துரும். நீங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே போய் ஒரு பியாயை விரட்டி பாருங்க, ஒரு மந்திரவாதியை ரட்சிப்புகளை நடத்தி பாருங்க, அந்த ஊரே இயேசுக்கிட்ட வந்துடும். ஆனால் நம்ம பைபிள் காலேஜை படிச்சுட்டு ஒரு பெரிய தியாலஜி சென்டரை உருவாக்கி அங்கே நம்ம கிறிஸ்தவனையே திரும்பியும் படிக்க வச்சு கொண்டே இருந்தால் அந்த கிராமம் எப்படி தொடப்படும்? தேவனுடைய வல்லமையை சுமக்கிற மனிதர்களாய் நம்ம மாற வேண்டாமா?
தேவனுடைய வல்லமை எடுத்து சென்று நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டாமா? எத்தனை நாள் தான் நம்ம அறிவிலே செயல்பட்டு கொண்டு இருப்போம்? யோசித்து பாருங்கள். அப்போது அறிவு கொள்ளும் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. அப்போ பிசாசுக்கு பயம், இந்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களை எப்படியாவது தடுக்க வேண்டும். அதற்கு அவன் போட்ட பரியாச விதைகள் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த பரலோகத்தில் போய் இட்லி சாப்பிட்டு வந்தான், இந்த பரலோகத்துக்கு போயிட்டு வந்தான், தூதரனுடைய ரெக்கை இங்கே கீழே கடந்துச்சான் அவன் ரூமில். ஆம் தேவ ஜனங்களை, இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் எழும்பி அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை பரியாசம் பண்ணட்டும், அது தவறு கிடையாது. ஆனால் தூதர்களோடு பேச முடியாதுன்னு சொல்லுகிறது தவறு. ஏன்னா பவுல் தூதர்களோடு பேசியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு சொன்னார் நாத்தானிவேலை பார்த்து, இனி இதிலும் மேலானதை காண்பாய், தூதர்கள் இறங்குறதையும் ஏறுகிறதையும் காண்பாய். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி இயேசு சொன்ன வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத நேரமே தூதர்களை ஏறுகிறதையும் இறங்குறதையும் பார்க்க முடியும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு தூதர்களை ஏன் பார்க்க முடியாது? ஏன் ஆவிக்குள்ள ஆகி பரலோக தரிசனத்தை ஏன் பார்க்க முடியாது? பவுல் ஆவிக்குள்ளாகி பார்த்திருக்கிறாரே, ஏன் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு பிசாசு சொல்லுகிறான்னா, பிசாசுக்கு பயம், எழுப்புதல் வந்து விடக்கூடாதுன்னு பயம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பூமியில் வந்து விடக்கூடாதுன்னு பயம். தேவ ஜனங்களே, இன்னும் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு நம்ம படபட என்று வேத வசனங்களை பார்த்து விடுவோம். எங்கே வரங்கள் கூடுதோ அங்கே பாவங்கள் கூடும். ஏன்னா வரம் இருக்கிற இடத்துல பிசாசு அதிகமாக கிரியை செய்வான். வர உள்ள ஊழியர்களுக்கு கோபம் வரும், இச்சை வரும், அவர்கள் எளிமையாக விழுந்து விடுவார்கள். அதனால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வரங்களில் எழும்பி செயல்படுறவங்க அன்பை விட்டுவிடக்கூடாது. அன்பு என்ற அளவுகோலை வைத்து தான் வரங்கள் கிரியை செய்யப்பட வேண்டும். அதனால்தான் அதனால்தான் 1 கொரிந்தியர் 13 எழுதப்பட்டிருக்கிறது, வானத்தில் உள்ள அந்நிய பாஷையை நம்ம பேசினாலும், மலை பெயர்ந்து போகத்தக்கதான பயங்கரமான விசுவாசம் இருந்தாலும், தூதர்களுடைய வான பாஷை நமக்கு இருந்தாலும், அன்பு இல்லாவிட்டால் நமக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. தேவ ஜனங்களே, அன்பு இல்லாவிட்டால் பரலோகத்துக்குள்ள உங்களால் போக முடியாது. ஆனால் அந்நிய பாஷை விசுவாசம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் உங்களால் வாழ முடியாது தேவ ஜனமே. ஏன்னா விசுவாசம் இல்லை என்றால் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. மலைகள் பெயராது. உங்கள் வாழ்க்கையில் கேன்சர் சுகம் ஆக வேண்டாமா? உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை இறங்க வேண்டாமா? நிறைய பேர் சொல்கிறது 1 கொரிந்தியர் 13 சொல்லிவிட்டார்கள், அன்பில்லாவிட்டால் ஒன்றுமில்லை. அதனால் எனக்கு மலை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் வேண்டாம், அந்நிய பாஷை வேண்டாம், தூதர்களின் பாஷை வேண்டாம். அதெல்லாம் இருக்கிறதுனால தான் அதில் போட்டிருக்கிறது. தேவ ஜனங்களே, நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு அன்பு தான் உதவி செய்யும். அதுக்குன்னு சொல்லிட்டு மீதி உள்ளதை விடக்கூடாது. அன்பையும் வச்சுக்கோங்க, அதோடு சேர்ந்து தீர்க்க தரிசனங்களையும் வச்சுக்கணும். ஏன்னா வரங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. வில்லியம் கேரி தேவனுடைய மனிதர் இங்கே வந்தார். ஆனால் அவங்களுடைய மனைவி மெண்டலாக மாறினாங்க, பிள்ளைகள் இறந்தாங்க. ஏன்னா ஏகப்பட்ட அட்டாக்ஸ் அவங்களுக்கு. அந்த அட்டாக்ஸ் மெண்டலாக ஆண்டருக்காக ரத்த சாட்சியாக மறிக்கலாம் தேவ ஜனமே. ஆனால் மெண்டலாக மாறுறது எப்படி? ஒரு தேவ மனுஷி வில்லியம் கேரி என்ற தேவ மனிதனுடைய மனைவி மெண்டலாக மாறினது காரணம் என்ன? பிசாசனுடைய போராட்டம். இந்தியாவில் உள்ள அந்தகார ஆவிகள் வில்லியம் கேரியினுடைய குடும்பத்தை அட்டாக் பண்ணினது. அவர் வைத்திருந்த பைபிள் ரூம் எல்லாம் தீப்பிடித்து எரிந்தது. ஏன்னா அந்த மனிதன் ஆவியின் அந்நிய பாஷையினால் நிரப்பப்படாத ஒரு மனிதனாக வாழ்ந்தார். ஒரு சாதாரண மிஷினரியாக வசனத்தை மட்டும் விசுவாசித்தவராக ஆதிநிலை கிறிஸ்தவத்திலே இருந்தார். அதனால தான் பவுல் ஒவ்வொரு இடத்துல போகும்பொழுது கேட்பார், நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீங்களா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்களான்னு கேட்பார். ஏன்னா நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க, பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தாங்க. அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்தில் இயேசு சொல்கிறாரு, என்னதான் நீங்கள் ஏன் சீசனாக இருந்தாலும் ஏன் கூடவே இருந்தாலும் இந்த பரிசுத்த ஆவியை பெறாமல் போகாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, அது 120 பேருக்கு தான் சொல்கிறாங்க. இல்லை தேவ ஜனமே, அதே அதிகாரம் நான் நினைக்கிறேன் ஆக்ட்ஸ் சாப்டர் 2:17 நினைக்கிறேன், 2:17 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், மாம்சமான எல்லார் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறாராம் ஆண்டவர். எல்லார் மேலேயும் ஊற்றுறதுனால தான் தீர்க்க தரிசனம் வருது. அதனால தான் அது கண்டினியூவாக அடுத்த 8வது அதிகாரத்தில் நடக்குது. கொர்நேலியுடைய லைஃப்பில் அது நடக்குது, தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நடக்குது. அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவலில் நடந்தது. இன்றைக்கும் அநேகர் அந்நிய பாஷை பேசி கொண்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துலலாம் பரிசுத்த ஆவியினர் இறங்கினாரோ அங்கே எல்லாம் அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்ததனுடைய அடையாளம் தான் அந்நிய பாஷை. தேவ ஜனங்களே, நிறைய பேர் பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷையினுடைய அடையாளம் இல்லாமல் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. ஆனால் அது பெர்ஃபெக்டான அபிஷேகம் இன்னும் ஆகவில்லை. கொஞ்சம் அபிஷேகம் வந்திருக்கு. ஆனால் பெர்ஃபெக்டாக உள்ள கிரியை செய்யணும்னா அந்நிய பாஷை ஆண்டு கொடுப்பார். நீங்கள் தாகத்தோடு இருந்தால் கொடுப்பார். எதற்கு நான் இதை சொல்லுகிறேன்னா, வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் பரிசுத்த ஆவியினர் இறங்கி வந்தாரோ அந்த இடத்துல
நிறைய விஷயம் நடக்கும். ஒன்று அக்னிமயமான நாவு வரும், இன்னொரு இடத்துல அந்த இடம் அசைந்தது, இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா அக்னி அந்த ரூம் நிரப்பப்பட்டிருக்கும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பெருங்காற்று வீசியிருக்கு, இப்படிலாம் பார்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் சில சிக்னல் இருக்கும், சில சிக்னல் இருக்காது. சில அடையாளங்கள் இருக்கும், சில அடையாளங்கள் இருக்காது. இப்போ ஒரு இடத்துல அக்னி நாவு வந்துச்சு, இன்னொரு இடத்துல அக்னி நாவு வரல. ஒரு இடத்துல பலத்த காற்று வந்துச்சு, இன்னொரு இடத்துல பலத்த காற்று வரல. ஆனால் எல்லா இடத்துலையும் தவறாமல் வந்தது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரும் அந்நிய பாஷையும். அப்போ அதிலிருந்து என்ன கண்டுபிடிக்க முடிகிறது? பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அந்நிய பாஷையும் வரும். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டால் அந்நிய பாஷை வந்த பிறகு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அப்போது ஆவியினால் நிரப்பப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அப்போ ஆவியினால் நிரப்பப்படாததுனால தான் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியலை. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா நடக்க போகிறது தெரிஞ்சிடும், தேவ சித்தத்தை கண்டுபிடித்திடலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினாராம். பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்துக்கு பிரிச்செடுங்கன்னு சொன்னாராம். ஸோ தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் என்ன ஊழியம் செய்யணும், கரெக்டான ஊழியத்தை செய்ய முடியும். நம்ம செய்கிறதெல்லாம் ஊழியம் நம்ம நினைக்கக்கூடாது. கர்த்தர் சொல்கிறத செய்கிறதா ஊழியம். நான் கொடைக்கானல் போனேன், அங்கே 50 வருஷம், நான் அங்கே 10 வருஷம் ஊழியம் செஞ்சேன். நான் தூத்துக்குடி போனேன், அங்கே ஒரு 10 வருஷம் ஊழியம் செஞ்சேன். நான் நேபாள் போனேன், அங்கே ஒரு 10 வருஷம் ஊழியம் செஞ்சேன். ஆண்டு சொல்வார், நான் உன்னை அறியேன். ஏன்னா கர்த்தர் சித்தத்தை செய்யணும். கர்த்தர் எங்கே போக சொல்கிறாருன்னு பார்க்கணும், யார்கிட்ட பேச சொல்கிறாரு பார்க்கணும். இது எல்லாம் பரிசுத்த ஆவி நடத்துதல் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். நான் அந்த இவாஞ்சலிஸ்டோடு இருந்தேன், நான் அந்த குரூப்பில் இருந்தேன். நீங்கள் எல்லாரும் கூட இருக்கலாம் தேவ ஜனமே, ஆனால் தேவ சித்தத்தை செய்தீர்களா? பரிசுத்த ஆவியானவர் பேசினாரா? இது ஆண்டு எதிர்பார்க்கிறார். இந்த மாதிரிப்பட்ட ஊழியத்தை தான் இன்றைக்கி ஆவிக்குரிய ஊழியம் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அந்த ஊழியங்கள் வஞ்சிக்கப்பட்டாலும், நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டாலும் உண்மைதான். அந்த உண்மையில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் இன்றைக்கி தீர்க்க தரிசனம் கிடையாது, ஹெவன்லி விசிட்டேஷன் கிடையாது, தூதர்களை பார்க்க முடியாது, அந்நிய பாஷை கிடையாது, ஆவியின் வரங்கள் கிடையாதுன்னு சொல்லுகிறதெல்லாம் கள்ள உபதேசம். அதை தேவன் முற்றிலும் வெறுக்கிறார். அதுதான் தேவ ஆவியானவர் விரும்புகிற ஊழியம். என்ன? ஆவியினால் நடத்தப்படணும். பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய பிரசங்கம் வீண் பேச்சினால் இல்லை, பரிசுத்த ஆவியின் பலத்தினால் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது வல்லமையினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நய வசனிப்பினால் நீங்கள் வரல. இயேசு உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார்னு சொல்லி நான் உங்களை கூப்பிடப்படலை. பரிசுத்த ஆவியானவரை உங்களை தொட்டிருக்கிறார். பவுல் பேசும்பொழுது லீதியானுடைய உள்ளத்தை கர்த்தர் திறந்தார்னு வேதத்தில் போட்டிருக்கிறது. எந்த பணம் கொடுத்தும் அவர் மக்களை கர்த்தர்கிட்ட கொண்டு வரல. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். பவுல் சொல்கிறாரு, இயேசு உயிரோடு இல்லைனா இன்னும் நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருப்பீர்களே. இயேசு உயிரோடு இருக்கிறனால தான் நீங்கள் பாவத்தை ஜெயிக்கிறீங்க. ஸோ பாவத்தை ஜெயிக்க வச்சு கர்த்தர்கிட்ட கொண்டு வந்தார் பவுல். இந்த பவுலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பவுல் பயங்கரமாக பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்ட தேவ மனிதர். பவுலுக்குள்ளாடி ஒரு பெரிய எழுப்புதல் நீங்கள் பார்க்க முடியும். பவுலுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 6 முறை அவர் என்ன செய்கிறாரு? தேவனுடைய மகிமையான தரிசனங்களை பெற்றுக்கொண்டார். இது இன்றைக்கும் நடக்கிறது. முதல்ல ஒரு 3 காரியங்களை நம்ம வேகமாக பார்க்கலாம். அது முதல் காரியம், முதல்ல ஆண்டவராகிய இயேசு அவருக்கு நேரடியாக காட்சி அளிக்கிறார். இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இயேசு அவருக்கு நேராக காட்சியளித்து, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று அவரோடு பேசின ஒரு சத்தத்தை அவர் கேட்டாராம். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னாராம். முள்ளில் போய் செருப்பு போடாமல் நம்ம காலை வச்சு சவுட்டினா எப்படி இருக்கும்? அதே போல் ஏசப்பாட்ட பவுல் சேட்டை பண்ணார். அவர் சவுலாக இருக்கும் பொழுது ஏசப்பாவுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தினார். அப்போ ஆண்டவர் பிரத்யட்சமாக காட்சி அளித்தார். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, இயேசு நேரடியாக காட்சியளித்து யாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க முடியாதுன்னு சொல்லுகிறாங்க. தொட்டனா மந்திரவாதியினுடைய அறையில் இயேசு நேருக்கு நேர் சென்றாருங்க. அவருக்கு யாரும் சுவிசேஷம் அறிவிக்கலை, இயேசுவே அறிவித்தார். அப்போ இன்றைக்கி இப்படி ஒரு பொய் வந்திருக்குது. நல்ல தேவ ஊழியர்கள்லாம் எழும்பி பேசி கொண்டு இருக்கிறாங்க, தேவன் யாருக்கும் நேரடியாக சுவிசேஷம் அறிவிக்க மாட்டார்னு சொல்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், இந்த ஃபஸ்ட்டு மிஷனரி ஃப்ரம் ஹெவன் டு எர்த், ஜான் ஸ்காட்னு என சொல்லப்பட்ட தேவ மனிதன் சொல்லுகிறார், த ஃபஸ்ட் மிஷனரி இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். முதல்ல கோ அண்ட் காஸ்பெல்னு சொன்ன, கோ அண்ட் ஸ்பெல்லுன்னு சொல்கிறது தான் காஸ்பெல். காஸ்பெல்னா என்ன? கோ அண்ட் ஸ்பெல், போய் சொல்லு. அதுதான் காஸ்பெல்னு சொல்லக்கூடிய அந்த சுவிசேஷத்தினுடைய உண்மையான அர்த்தம். அந்த காஸ்பெல்ல முதல்ல நிறைவேற்றினவர் இயேசு தான். அவர் தான் பரலோகத்திலிருந்து வந்தார். தேவன் தான் முதல்ல ஆண்டவராகிய தேவன் மனுஷகுமாரனாக பூமிக்கு சுவிசேஷம் நற்செய்தியை கொண்டு வந்தவர். அப்போது அந்த ஆண்டவராகிய இயேசு மறுபடியும் பவுலை தொடுகிறார். பவுலுக்கு யாரும் சுவிசேஷம் அறிவிக்கவில்லை. அதனால் இயேசு உங்கள்கிட்ட காட்சியளிக்க முடியும்.
இன்றைக்கி நிறைய கள்ள உபதேசம் இருக்குது, இயேசு காட்சியளிக்க முடியாதுன்னு. அதற்கு காரணம் என்னென்னா தேவஜனங்களே, புத்தருக்கு ஞானம் கிடச்சதுன்னு சொல்லி அவர் எதையோ ஒரு தரிசனத்தை கண்டாராம். அதே போல் முகமதுன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கப்ரியல்னு சொல்லக்கூடிய ஒரு தூதன் காட்சியளித்து தான் அவருக்கு அந்த இஸ்லாமிய மதம் உருவானதான். அப்போ இதெல்லாம் பார்த்து வானத்திலேருந்து கப்ரியல் தூதன் தான் வந்திருக்கான். ஆனால் வந்த மதம் என்ன? இஸ்லாமிய மதம். ஸோ அதனால் இன்றைக்கி மக்கள் பயப்படுறாங்க. இப்படி ஒரு காட்சி அளித்து நிறைய பேர் தவறான உபதேசத்துக்குள்ளே போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, காட்சி அளித்தாலும் வேதத்துக்கு உட்பட்டு தான் அந்த காட்சி இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் காட்டுகிறது வேதத்துக்கு உட்பட்டு இருக்கும், சத்தியத்துக்கு உட்பட்டு இருக்கும். நம்ம தரிசனம் வேதத்துக்கு உட்பட்டு இருக்கவில்லை என்றால் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அவ்வளோதான் விஷயமே தவிர வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறத வெறுக்கணுமே தவிர வேதத்தில் தரிசனமே கிடையாது. இயேசு நேரடியாக காட்சியளிக்க மாட்டார், இயேசு தரிசனம் கொடுக்க மாட்டார், சொப்பனம் கொடுக்க மாட்டார், அந்நிய பாஷை கிடையாது, வரங்கள் கிடையாது, இப்படி சொல்லுகிறது தவறு. கள்ள உபதேசம் இருக்கிறது, அது கரெக்டு தான். நிறைய பேர் ஆண்டவரை பார்க்கணும் சொல்லிட்டு நல்ல தேவ ஆவினால் நடத்தப்படாமல் ஒளியின் தூதனுடைய ஆவினால் நிறைய பேர் தரிசனங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. அது அந்தகார ஆவியினுடைய ஒரு என்கவுண்டராக மாறிடுது. அதனால தான் நம்ம தரிசனங்களை கேட்டு ஜெபிக்கும் பொழுது நம்மளை சுத்திகரித்து நம்ம பரிசுத்தமாக ஜெபிக்க வேண்டும். அப்போ தான் உண்மையான தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைனா நமக்கு காட்சி அளித்தது ஒளியின் தூதனுடைய ஆவியாக இருக்கலாம். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து பிசாசு காட்சி அளிப்பான். ஒரு முறை ஒரு மந்திரவாதி என்ன செய்திருக்கிறார், ஒரு பாஸ்டர்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறார். அந்த பாஸ்டர் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்படணும்னு சொல்லுகிறார். அப்போ அந்த மந்திரவாதி சொல்கிறான், இயேசுவே ஏன் கண்ட்ரோலில் தான் இருக்கிறார் பாரு, நான் இப்போ இயேசுவை வர வைக்கிறேன்னு சொல்லி அந்த ரூமில் இயேசு அப்பியராக வைக்கிறார். இயேசு அங்கேருந்து நிற்கிறார். இவன் நொந்து போயிட்டான், இயேசுவே இந்த ரூமில் வந்துட்டாரா, அப்போ இயேசு இவனுக்கு கண்ட்ரோல்லையாக இருக்கிறாரு அப்படின்னு இவர் மனக்கவலையோடு பயந்து போயிட்டார். ஒருவேளை இயேசுவை காட்டிலும் மந்திரவாதி பெரிய ஆளோ அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட அவருக்கு வந்துட்டு, அவ உள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், மகனே அது ஒரு பொய்யான பிம்பம். அந்த இயேசு சிலுவையில் அறைந்த காட்சி அப்படியே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறான். அந்த கையை பார், அதில் இரத்தம் இல்லை, அது ஒரு பொய், அது அவனுடைய கண்கட்டி வித்தை. நீ இயேசுவின் நாமம் என்று சொல்லி அது மறைந்து விடுன்னு சொன்னார். உடனே இந்த ஊழியர் இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இயேசுவின் காட்சி அப்படியே மறைந்து விட்டது. ஏன்னா இயேசுவின் காட்சியை பிசாசால கொண்டு வர வைக்க முடிகிறது, ஆனால் இயேசுவை கொண்டு வர வைக்க முடியாது. ஸோ தேவ ஜனமே, நமக்கு தென்பட்ட தூதர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டவர்களா? நமக்கு தென்படுகிற இயேசு உண்மையான இயேசுவா? அவர் நமக்கு உண்மையாகவே காட்சியளிக்கிறாரா? அவர் சொல்லுகிறது வேதத்தோடு ஒத்துப்போக தான் நம்ம கவனிக்க வேண்டும். நம்ம தரிசனங்கள் இதில் வரும்பொழுது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும், வேற ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் பயப்படுறாங்க, தரிசனங்கள்லாம் பயந்துடுறாங்க, அந்நிய பாஷைனா பயப்படுறாங்க. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், வேதத்தை ஒழுங்காக வாசித்து ஒழுங்காக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வார். இப்போ பவுலுக்கு தேவன் முதலாக காட்சி அளிக்கிறார். அப்போ பவுலுக்கு வெளிப்பட்ட இயேசு வேறு ஏதாவது ஆவியாக இருந்திருந்தால் என்ன இருக்கும் யோசித்து பாருங்கள். அதனால் நம்ம எல்லாத்தையும் சந்தேகப்பட முடியாது. இயேசு காட்சி அளிக்கிறாருன்னா அவர் அழகாக நடத்துவார். ஸோ இயேசுவால் காட்சி அளிக்க முடிகிறது. அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:10 பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நான் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு தேவன், நீ எழுந்து தமஸ்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:16 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்தினதற்கு உனக்கு தரிசனமானேன், ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். அப்போது ஒரு ஊழியக்காரனாக பவுலை மாற்றணும்னு ஆண்டவர் நினச்சதுனால ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாக நிறைய காட்சிகளை கொடுத்தாராம். அப்போ ஊழியம் செய்கிறவர்கள் தரிசனம் இல்லாமல், தேவனுடைய திட்டம் இல்லாமல் செய்யவே முடியாது. அதில் தரிசனம் தவறு, ஆவியினால் நடத்தப்பட முடியாது, இதெல்லாம் பொய். தூதர்களை பார்த்தாங்க, பிசாசை விரட்டினாங்க, இதெல்லாம் பொய்ன்னு சொன்னால் அது முழுக்க அந்த நபர் சொல்கிறது பொய். ஏன்னா பிசாசை விரட்டாமல் தேவராஜ்யம் வராது. ஆண்டவராக இயேசு சொன்னார், பிசாசு விரட்டுக்கிறத பார்க்கிங்களா, அப்போ தேவராஜ்யம் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ தேவஜனமே, உண்மையான சுவிசேஷத்தில் பிசாசு ஓடும். இப்போ நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, ஆனால் பிசாசு ஓடவே இல்லைன்னா நீங்கள் முதல் தளத்தில் தான் இருக்கிறீங்க. சிலருக்கு 2வது தளம் வந்திருப்பாங்க. சிலருக்கு பிசாசு ஓட்டுற நம்பிக்கையே கிடையாது. வேதம் சொல்லுகிறது பிசாசு ஓடுதுன்னா அந்த இடத்துல தேவராஜ்யம் வந்திருக்குது. வசனம் எங்கே இருக்குதுன்னெலாம் கேட்குறதுக்கு, எடுத்து சொல்கிறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் வேதத்தை தியானித்து பாருங்கள், இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுங்கள்.
ஒவ்வொரு காரியமும் நான் சொல்கிறது எல்லாம் வேத வசனத்தோடு ஒட்டு போகும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் உடனடியாக நீங்கள் வேதத்தை புரட்டி பாருங்கள். கண்டிப்பாக அதனுடைய வசனங்கள் உங்களுக்கு தெரியும். அநேகர் வேத வசனங்களை எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நான் எடுத்த வசனங்களை கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். இடையில பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற வசனங்களை நான் சொல்லும் பொழுது நீங்கள் அதை எடுத்து தயவாய் பாருங்கள். நம்ம 2 பேருமே என்ன செய்யணும்? பேலன்ஸாக தான் வசனம் படிக்க முடியும். எல்லாவற்றையும் நாங்களே உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். நாங்கள் சொல்கிறது உண்மையாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஸோ இப்படி வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். பவுல் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார். அதே போல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22வது அதிகாரம் 17 to 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலுக்கு ஆண்டவராக இயேசு காட்சியளிக்கிறார். இது 2வது முறை காட்சியளிக்கிறார். ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். 3வது முறையும் காட்சியளிக்கிறார். அது ஒரு நைட் விஷன். அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:9 அந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். திரும்பி ஆண்டவர் ஒரு நைட் விஷனில் பேசுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:9 ஆண்டவர் அவரோடு பேசுகிறார், காட்சி அளிக்கிறார். 2 கொரிந்தியர் 12 2வது வசனத்திலேருந்து 4வது வசனம் பார்த்தீங்கன்னா பவுல் ஆவியிலிருந்து வெளியே வருகிறார். அவருடைய சொந்த ஆவி வெளியே வருகிறது. மாம்சத்தில் இருந்து வெளியே பரலோக ராஜ்யத்துக்கு போகிறார். 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் பரலோக காட்சிகளை நிறைய பார்க்குறாரு, ஆவிக்குரிய மண்டலங்களை குறித்து. அதனால தான் அவருக்கு தெரிகிறது. அதனால தான் எபேசியர் எழுதின நிருபத்தில் அவர் எழுதுகிறாரு, நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் சண்டை இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு யுத்தம் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிச்சாரு? ஏன்னா அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ், சரீரத்தில் இருந்து ஆவி வெளியே பரலோக காட்சிகளை கண்டார். இதை 2 கொரிந்தியர் 12 2 4 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அடுத்தது ஆக்ட்ஸ் சாப்டர் 27:23 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 23வது வசனத்தை பாருங்கள். பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதன் ஆனவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் நின்று, பவுலே பயப்படாதே அப்படின்னு பேசுகிறார். தேவ ஜனமே, தூதன் நேருக்கு நேர் பேசுகிறார். இதெல்லாம் அன்னைக்கு தான் நடந்தது அப்படி சொல்லவே முடியாது. இன்னைக்கு நடக்குதே, இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. தெய்வ ஜனங்களை இன்னைக்கு நிச்சயமாக நடக்குது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு ஆவிக்குரியவர்களும் இன்னைக்கு நீங்கள் கேட்ட சத்தியத்தின்படி தெளிவாக நிற்கணும், சத்தியத்திற்காக நிற்கணும். யாராவது சொல்லுவாங்க அபிஷேகம் கிடையாது, அந்நிய பாஷை கிடையாது, வரங்கள் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் கெட்டு போகிறவங்க தான் செய்வாங்கன்னு. நான் இடையில ஒரு சம்பவத்தை சொன்னேன், அது ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார் பாருங்க. வரங்கள் கூடும் பொழுது, கனிகள் கூடும் பொழுது பிசாசுகளுக்கு பயம். ஏன்னா பிசாசு செவிட்டு பிரசங்கத்துக்கும் மலட்டு பிரசங்கத்துக்கும் பயப்படாது. நான் பைபிள் காலேஜில் 9 வருஷம் படித்தவன், 9 வருஷம் வேதாகம கல்லூரியிலே இருந்தவன், வேதாகம கல்லூரியில் உள்ள எத்தனையோ செமஸ்டர் எக்ஸாம் எழுதினவன். எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு ஏன் தெரியுமா கற்றுக் கொடுத்தாரு? இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு, மகனே பரிசுத்த ஆவியானவர் இல்லைனா நீ படித்த புக்கு வேஸ்ட்டுன்னு சொன்னார். என் புக்குக்கு குறைவு கிடையாது, என் அசைன்மெண்ட்ஸுக்கு குறைவு கிடையாது, என் ப்ரெசன்டேஷனுக்கு குறைவு கிடையாது. எல்லாமே ஆங்கிலத்திலே படித்தேன், கிரேக்க மொழியை படித்தேன், கிரேக்க வார்த்தைகள் எனக்கு வாசிக்க தெரியும், ஏப்ரு மொழி, டானக் என்ற பைபிள், பெண்டெட்டுக் எல்லாமே நான் படித்தேன். இடது புறத்துலேருந்து வலது பக்கம் நேராக நம்ம எழுதுவோம். ஆனால் டானக் என்ற புஸ்தகம் ஃபுல்லாகவே வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த லாங்குவேஜ் அப்படி தான் வருகிறது. எபிரேய பைபிளினுடைய லாங்குவேஜ் தலைகீழாக இருக்கும். நம்ம பைபிளை ஃப்ரெண்ட்லேருந்து வாசிப்போம், அவங்க பின்னாடி இருந்து போகிறது போல் இருக்கும். ஸோ தேவ ஜனங்களே, இதெல்லாம் நான் வேதாகம கல்லூரியில் படித்தேன். ஆல்ஃபா, காமா, டெல்டா இந்த போல் வார்த்தைகளை படித்தேன், எபிரேய வார்த்தைகளை படித்தேன், கிரேக்க வார்த்தைகளை படித்தேன். அந்த பைபிளை வாங்கினேன், நியூ டெஸ்டமென்ட் கிரீக் வாங்கி படிக்கிறேன். எல்லா ஹீப்ரூனுடைய காரியங்களை எடுத்து படித்தேன். தேவ ஜனங்களை எல்லா என்சைக்ளோபீடியா எடுத்து படித்தேன். முஸ்லீம்ஸ் அந்த விஷயங்களை படித்தேன். எல்லா மதங்களையும் படித்து இயேசுதான் உண்மையான கடவுள் நான் கண்டுபிடித்தேன். நம்ம ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, எப்சிலான் சொல்லி படித்து கொண்டு இருக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. கிரேக்க மொழியை படித்து பரிசுத்த ஆவியின் உதவி இல்லை என்றால் என்ன? அலெக்சாண்டரால் உருவாக்கப்பட்ட அந்த கிரீஸ் ராஜ்யத்தில் உள்ள கிரேக்க மொழியில் என்ன அபிஷேகம் இருக்க போது? ஒரு லாங்குவேஜ் கிரீக் தெரிஞ்ச உடனே பிசாசு ஓடிடுமா? இல்லை. இயேசு என்ற நாமம் இல்லாமல் எத்தனை லாங்குவேஜ் நம்ம படித்தாலும், எத்தனை டிக்ஷனரியிலிருந்து எடுத்தாலும், பரிசுத்த ஆவியின் உதவி இல்லைன்னா நமக்கு அது பிரயோஜனப்படாது. அதனால தான் பிசாசுக்கு நன்றாக தெரியும், படித்த வல்லுநர்களை வர வச்சிருவோம், பைபிள் ஸ்காலரை வர வச்சிருவோம். ஏன்னா அவர்கள் பிசாசை விரட்ட மாட்டார்கள். நான் எல்லாரையும் சொல்லலை, ஆனால் தர்க்க சாஸ்திரிகளை சொல்லுகிறேன்.
அவர்கள் பிசாசை விரட்ட மாட்டாங்க. நம்ம ராஜ்யத்துக்கு டேமேஜே கிடையாதுன்னு சொல்லுவான். ஆம் தேவ ஜனங்களே, உண்மையாட்டே வரங்கள்லையும் கனிகள்லையும் கிரியை செய்கிறவங்களுக்கு போராட்டம் இருக்கும். சிம்சோனை பற்றி பாருங்கள், வரங்கள் பயங்கரமாக இருந்தது, இச்சையின் ஆவி பயங்கரமாக தாக்கியது. 1 கொரிந்தியர் எடுத்து பாருங்கள், பவுல் சொல்லுகிறார், இங்கே எவ்வளோ வரம் இருக்குதோ அவ்வளோ தூரம் மக்கள் கெட்டவங்களாக இருக்கிறீங்க. 1 கொரிந்தியர் 5 எடுத்து பாருங்கள், சொந்த தகப்பனுடைய மனைவியை வைத்த பிள்ளைகள் இருந்தார்கள். தகப்பனுடைய 2வது மனைவியை பிள்ளைகள் திருமணம் பண்ணினார்கள். இது ஆவிக்குரிய சபையில் நடந்த விஷயங்கள். தேவ ஜனங்களே, வரங்கள் கூட 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 போராட்டம் கூடும், இச்சைகள் கூடும், பண ஆசை கூடும். வரம் நிறைய எலிசாவுக்கு இருந்தது. அதனால் அவர் கண்டுபிடித்து விட்டார் அதுக்குள்ளே குஷ்டரோகம் இருக்குன்னு. அவருக்கு பணத்துக்கு மேலே ஆசை போல. ஆனால் கூட இருந்த வேலைக்காரனுக்கு பண ஆசை வந்துட்டு, பவுலுக்குள்ளாடி வரங்கள் நிறையா இருந்து, ஆனால் உலக ஆசை வரல. பேதுருக்குள்ள வரங்கள் இருந்தது, உலக ஆசை வராமல் போய்விட்டது. தேவ ஜனங்களே, அப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் இன்னைக்கு ஆண்டருக்கு தேவை. பவுல் உண்மையாக வாழவில்லையா? பேதுரு வாழவில்லையா? அப்படிப்பட்ட நபர்கள் மறைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் ஒருவேளை யூடியூப்பில் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியாது. அவர்கள் எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. அவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவரை தரிசிக்கிறவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. தூதர்களை பார்க்கிறவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்லுகிறார்கள்னா அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு தேசத்தில் பரம்பி திரிகிறார்கள், கேலி பண்ணுகிறார்கள், கூத்து பண்ணுகிறார்கள். நல்ல ஊழியர்களை கேலி கூத்து பண்ணுவார்கள். இதை தேவனே அனுமதிப்பார். ஆனால் உங்களை போல என்ன போல உள்ளவர்களுடைய உள்ளத்துக்குள்ள ஆடி, இதுதானப்பா உண்மை, கடைசி நாட்கள் உங்கள் ஆவியை ஊற்றுவீரே, மாம்சமான எல்லார் மேலே ஊற்றுவீரே, அவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்களே, சொப்பனங்களை காண்பார்களே, தரிசனங்களை காண்பார்களே, எழுப்புதலை அடைவார்களே, ஆவிக்குரிய 9 வரங்களும் ஆவிக்குரிய 9 கனிகளும் சொல்லப்பட்ட இதர சின்ன தேவனுடைய அழைப்பும் இருக்கிறதே, இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணுமே. சுவிசேஷத்தை நாங்கள் வெத்து வேட்டா அறிவிக்காமல் வரங்களோடு அறிவிக்க வேண்டுமே, கனிகளோடு அறிவிக்க வேண்டுமே, பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு அறிவிக்க வேண்டுமே. நாங்கள் சுவிசேஷம் சொல்லுகிறோம், வியாதி குணமாக மாட்டேங்குதே, சுவிசேஷம் சொல்லுகிறோம், பிசாசு ஓட மாட்டேங்குதுன்னு இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு காரணம், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படவில்லை. இன்னைக்கு ஊழியம் செய்கிற நிறைய பேருடைய குடும்பத்தில் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. ஊழியம் செய்கிற அந்த நபருக்கு நல்ல திருமணம் நடக்கவில்லை. அவர்களால் ஒரு நல்ல குடும்ப ஜீவியத்துக்குள்ளே வர முடியவில்லை. காலங்காலமாக குறை சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. காலங்காலமாக ஊழியர்களை ஜட்ஜ் பண்ணி கொண்டே இருக்கிறாங்களே தவிர அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்னுடைய கேள்வி என்ன? கள்ள ஊழியர்களை தேவ சபைக்கு எடுத்து காட்டுங்கள். ஆனால் தேவனால் நடத்தப்படக்கூடிய இந்த காரியம் கிடையாது, இது இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நின்றுவிட்டு என்ற ஒரு காரியத்தை சொல்லக்கூடாது என்று ஆவியானவர் விரும்புகிறார். தேவ ஜனங்களே, ஆவியானவருடைய சில காரியங்களை சொல்லும் பொழுது உலகம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அது பைத்தியமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த பூமிக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுத்து கொண்டு போனார். 66 புஸ்தகம் உங்கள் கையில் இருக்கும், இதை நான் தருகிறேன் என்று சொன்னாரா? நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை தந்துட்டு போனார். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லி கொண்டு இருக்கிறாரு. என்ன சொல்கிறாங்க? இயேசு நேரடியாக காட்சியளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பைபிளில் எங்கே அப்படி வசனம் இருக்குது இயேசு காட்சியளிப்பாருன்று அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பவுலுக்கு காட்சியளித்திருக்கிறாரே, எத்தனையோ ஊழியர்கள் காட்சியளித்திருக்கிறாரே. என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை அனுபவித்திருக்கிறேனே. யோவான் சொல்லுகிறார், நான் அதை எழுத போனால் உலகம் பத்தாது. ஆண்டுடைய காரியங்களை, நிறைய சத்தியங்களை எழுத போனால் உலகம் பத்தாது, இடம் காணாது, அது எழுதவே முடியாது. மையாலையும் பேனாவாலையும் அதை எழுத முடியாது. அது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். சரி, நான் எப்படிப்பட்ட காரியங்கள் அதில் இல்லைன்னு உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். இப்போது ஒரு அற்புதம் நடக்குது. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு குருடனை என்ன செஞ்சார்? அவன் கண்ணில் மண்ணை எச்ச துப்பி மண்ணை தடவுறாரு. இதே காரியத்தை ஒரு பாஸ்டர் செஞ்சு அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. இன்றைக்கி எண்ணெயை ஒரு பாட்டில் ஜோம் பண்ணி ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுத்தா எண்ணெயை விற்கிறான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு கேலி கூத்து பண்ணுறாங்க. ஒருவேளை அது பரிசுத்த ஆவியினால் நடந்திருந்தால், ஏன்னா ஆண்டவர் அற்புதத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று வேதத்தில் எழுதவில்லை. அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எப்படி செய்யுங்கன்னு அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறது தான். எலிசா தீர்க்கதரிசிட்ட ஒரு குஷ்டரோகி வாரான். அவன் சொல்கிறான், நீ போய் 7 தடவை முங்குன்னு சொல்கிறான் குளத்தில் போய். இது ஒரு தேவனுடைய நடத்துதல். ஒரு குறிப்பிட்ட பானையில் விஷம் வந்துடுது. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அந்த உப்பை எடுத்து போடுங்கன்னு சொல்கிறாரு.
ஒரு இடத்துல கோடாரி விழுந்துருது, அந்த இடத்துல மரத்துண்டை போடுங்க, இரும்பு மிதக்குது. எப்படி அற்புதம் செய்யணும்னு ஆண்டவர் எழுதி வைக்கல, அற்புதம் செய்யுங்கன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. எப்படி செய்யணும்னு பரிசுத்த ஆவி மூலமாக சொல்லி தருவார். அது வேதத்தில் இல்லை. எப்படி செய்யணும்னு வேதத்தில் இல்லை, அது பரிசுத்த ஆவி தான் சொல்லி தருவார். நான் நிறையா அற்புத அடையாளங்களை பார்த்துருக்கிறேன். சில நேரம் ஆண்டு சொல்லுவார், ஜப தண்ணியை எடுத்து ஜோமணி தெளின்னு சொல்லுவார். அது வேதத்தில் இல்லை. ஒரு தண்ணி, ஒரு கிளாஸ் எடுத்து அது இயேசு ரத்தமாக மாறட்டுன்னு சொன்னால் அது வேதத்தில் இல்லை. வீட்டை சுற்றி தெளி, இயேசு ரத்தமாக அது மாறட்டுன்னு விசுவாசத்தில் தெளின்னு ஆவியானவர் சொன்னால் அது வேதத்தில் இல்லை. வேதத்தில் எங்கெங்க ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து இயேசு ரத்தமாக மாறி அதை ஜோம் பண்ணி அதை குடிங்கன்னு எங்கேயா போட்டிருக்கா? இல்லை. வேதத்தில் இல்லாததுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக ஆண்டு ஜெபிக்க சொல்வார், செய்ய சொல்வார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. சில நேரம் ஆண்டு சொல்லுவார், உன் வீட்டுக்கு மாடியில் போய் நடந்து ஜெபின்னு சொல்லுவார். உன் வீட்டில் உள்ள துணியை எடுத்து ஜெபித்து உன் பிள்ளைகளுக்கு கொடுன்னு சொல்லுவார். மந்திரவாதிகள் அந்த துணியை எடுத்துகிட்டு போகிறாங்க, அதனால் ஜெபித்து அதை செய்யணும்னு சொல்லுவார். இப்படி அநேக காரியங்கள். ஜெபித்து கொஞ்சம் தண்ணி எடுத்து உன் சாப்பாடில் ஊற்று, அந்த குடிகார கணவனும் என்ன செய்யட்டும், அந்த ஜெபித்த தண்ணியினுடைய சோறை சாப்பிடட்டுன்னு சொல்லுவார். இப்படி அநேக காரியங்கள். வீட்டில் நைட்டு ஜெபித்து ஒரு கிளாஸ் தண்ணி எல்லாரும் குடிங்கன்னு சொல்லுவார். எங்கள் வீட்டில் ஆவியானவர் அதை உணர்த்தி இருக்கிறாரு. ஒரு ஜக்கில் நாங்கள் ஜெபித்து தண்ணியை குடிப்போம். எல்லாருக்குள்ளாடி இருக்கிற ஏதாவது கைவிஷங்கள், நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படாத குடும்பத்திலேருந்து வந்திருப்போம். நம்ம தாய் தகப்பன் மாதிரி ரட்சிக்கப்படாத குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க. அவர்களுக்குள்ள சில மந்திர கட்டுகள் ஒளிஞ்சிருக்கும். இது நம்ப மாட்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னு எல்லாமே மறைஞ்சிருதுன்னு நினைக்காங்க. தேவ ஜனங்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் ஆவி விடுதலை ஆயிட்டு, ஆனால் உங்கள் சிந்தனை மண்டலங்கள் இன்னும் வசனத்தினால மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற வேண்டியது இருக்கிறது. சில கட்டுகள் நமக்குள்ளே இருக்கும். இதை ஆண்டவர் ஞானமாக நவுட்டி நமக்குள்ள அதை வெளியே கொண்டு போகணும்னு நினைப்பார். இந்த பிசாசின் கட்டுகள் வெளியே வரும்னு நினைப்பார். சில தலைமுறை விக்கிரக ஆவிகள் உங்களை தாக்கி கொண்டு இருக்கும். இதெல்லாம் ஆவியானவர் தான் புரிய வைக்க முடியும். பைபிளில் இதில் எங்கே போட்டிருக்குதுன்னு கேட்டால், தேவஜனங்களே, ஆவியானவர் அதற்காக தான் கொடுக்கப்பட்டார். ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ தேவ ஜனங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த செய்தி ஆவிக்குரியவங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம். பைபிளை இன்னைக்கு தவறாக புரிந்து கொள்கிறாங்க. பரிசேயர்கள் சதிசேயர்களை போலவே வேதத்தை வாசித்து அறிவு பெருத்தவர்களாய் மாறணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ஒரு பேய் ஓட மாட்டேக்கி, ஒரு அற்புதம் நடக்க மாட்டேக்கி, ஒரு தீர்க்க தரிசனம் வர மாட்டேக்கி, ஒரு பேரை சொல்ல முடியல. பேரை சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவங்களை கேலி அடிக்கிறாங்க, கூத்தடிக்கிறாங்க. அப்படி பண ஆசை, பணம் சம்பாதிக்கிறதா இருந்தால் ஊழியத்துக்கு எதுக்கு வரணும்? ஒரு ஸ்மக்லராக மாறிட்டு போகலாம், ஒரு விபச்சாரக்காரனாக மாறிட்டு போகலாம், ஒரு பிஸ்னஸ்காரனாக மாறிட்டு போய்ட்டும் பொய் சொல்லட்டும். கிறிஸ்துவுக்குள்ளே தான் சம்பாதிக்க முடியுமா? கிறிஸ்துவுக்குள்ளே சம்பாதிக்கலாம் முடியாது. கலர் லைட்டு போட்டோன்னு ஆத்மா வந்துடுமா? வராது. நான் ஊழியத்தில் அனுபவத்தில் சொல்கிறேன். கலர் லைட்டு போட்டாலும் ஆத்மா வராது. ஒன்று பிசாசு ஆத்மாவை அனுப்பும், இல்லை கர்த்தர் ஆத்மாவை அனுப்புவார். பிசாசு அனுப்புகிறதற்கு நம்ம கலர் லைட்டு போட்டால் தான் இல்லை, நல்ல திருச்சபைகளுக்குள்ளாடியும் பிசாசு அனுப்பிடும். இயேசு பரிசுத்தமாக உபாசம் எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுதே பிசாசு வந்தது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளாடியே பிசாசு போச்சு யோபு சோதிக்கிறதுக்காக. அதனால் இந்த கண்ணுக்கு தெரிகிற கலர் லைட்டில் தான் பிசாசு வரணும் கிடையாது. பரிசுத்தமான வெள்ளை வஸ்திரம் போட்டிருக்கிற சபைக்குள்ளாடியும் பிசாசு கிடக்கும். அதனால் பிசாசு நம்ம சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. அது ஆவியில் பகுத்தறிய வேண்டிய விஷயம். அதனால் அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, அதனால் ஆத்மா குவியுது. அவர் அபிஷேகம் சொல்கிறார், அதனால் ஆத்மா குவியுதுன்னு நினைக்கக்கூடாது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கேட்டு பரியாசம் பண்ணுற நீங்கள் அபிஷேகம் சொல்லுங்கள், ஆள் வருதான்னு பாருங்கள். இன்றைக்கி எத்தனையோ இடத்துல அபிஷேகம்னு சொல்லியும் தீர்க்க தரிசனம் சொல்லியும் ஆள் வரவே இல்லை. சாப்பாடு கூட போடுறாங்க, ஆள் வரல. தேவ ஜனமே, ஆத்மாவை ஆண்டவர் கொண்டு வராருன்னா அது தேவனுடைய அழைப்பு. இன்றைக்கி தேவ மனிதர்கள் நிறைய பேர் பேரை சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்கிற நிறைய ஊழியர்களை இன்றைக்கி உலகத்தில் அற்பமாக பேசி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுன்னா அங்கே வரணும்னு அவசியம் கிடையாது. பிசாசு இந்த பணம் சம்பாதிக்கிறது, இவனுங்க எல்லாம் பணத்தை பிடுங்குறாங்கன்னு ஒரு பேரை பிசாசு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஊழியர்கள் மேலே வெறுப்பை கொண்டு வர்றதுக்கு. நீங்கள் ஊழியர்களை வெறுத்துட்டா போதுமே. தேவ ஜனங்களே, இன்றைக்கி ஒரு ஊழியர் சொன்ன சாட்சியை கேட்டேன். குடிகாரனாக இருக்கிறவனை தேடி போவாராம். மந்திரவாதியாக இருந்த அந்த மனுஷன் ஆண்டவர் ரட்சித்தார். அவருடைய சாட்சி இணையதளத்தில் இருக்கிறது. அந்த குடிகார மக்களை தேடி போய் முதல்ல அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அவங்க பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுத்து, ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு கொடுத்து, இந்த ஊழியத்தில் கிடைக்கிற காசு எடுத்துகிட்டு போய் இந்த குடிகாரர்களை முத்தம் இடுவாராம். 2வது முறை போகும்பொழுது அவர்களை கெட்டி பிடித்து என் செல்லமேன்னு சொல்லுவாராம். அவர் சொல்கிறாரு, நம்ம நல்லா ஊழியம் செய்கிறோமோ இல்லையோ, இந்த குடிகார ரட்சிக்கப்பட்ட அவன் இயேசுக்காக நிற்பான். இயேசு அவனை தான் தேடுறாரு. இன்னைக்கு கிறிஸ்துவ அறிஞ்சவர்கள் எத்தனை பேர் நம்ம ஊழியம் செய்கிறோம் யோசித்து பாருங்கள்.
நம்ம நிறைய நேரம் நம்ம செய்கிறது கிடையாது. ஆனால் இந்த குடிகாரனை போய் அவர் கெஞ்சி வரான். இப்படி 1,00,000க்கு மேலே குடிகாரர்களை போய் கொஞ்சி அவர்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து அவர்களை சொந்த வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு போய் சபையில் போய் சேர்ப்பாரான். அந்த குடிகாரனுக்கே வெக்கமாக இருக்குமா, ஐயா நான் என்ன சொந்தக்காரனா சொக்காரனா, என்னை கொண்டு போய் இவ்வளோ நேசிக்கிறீங்களே, என்னை போய் இப்படி கண்ணே செல்லமே கண்ணுக்குட்டியேன்னு கொஞ்சுக்கிறீங்களே, நான் என்ன செஞ்சுட்டேன், நான் தான் குடித்து அழிச்சேனே. அந்த ஆண்டவருடைய அன்பை அவர் அந்த குடிகாரனுக்கு செலுத்துவாராம். பணத்தை எல்லாம் அந்த குடிகாரனுக்கு போடுவாராம். அந்த குடிகாரருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி பாரம் எடுத்து ஜெபிப்பாராம், இரவும் பகலும் ஜெபிப்பாராம். அவர்களை போய் சபையில் சேர்ப்பாராம். அவர்கள் மனம் திரும்புகிற வரைக்கும் விட மாட்டாராம். இப்படி 1,50,000 குடிகாரர்களை இயேசுக்குள்ளே நடத்தியிருக்கிறாரு. தேவ ஜனங்களே, இவர்கள் வெளியே தெரிய மாட்டார்கள். வெளியே தெரிகிற ஊழியர்களும் இருக்கிறாங்க. அவர்களை இன்றைக்கி பரியாசம் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? ஊழியர்கள் மேலே இன்றைக்கி அவன் பெண் பைத்தியம், அவன் பொண்ணு பைத்தியம், அவன் பணக்காரன், அவன் பணம் பிடுங்குறான், அவன் காணிக்கின் பேரில் பணம் பிடுங்குறான், இந்த மாதிரி கெட்ட பேர் வர்றதுக்கு காரணம் பிசாசு இதை புகையை முட்டி கொண்டு இருக்கிறான். அப்போ தான் நம்ம அந்த ஊழியத்திலிருந்து வசனத்தை கேட்க மாட்டோம். அப்போ தான் அந்த ஊழியத்திலிருந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வார்த்தையை கேட்க மாட்டோம். அவர்களை விட்டு பின்வாங்குவோம். அது உண்மையானு கூட தெரிஞ்சிருக்காரு. அந்த ஊழியக்காரன் அந்த தப்பு செய்தான்னு சொல்லுவாங்க. அது உண்மையானு கூட தெரிஞ்சிருக்காது. நம்ம என்ன செய்வோம்? அவர்களை விட்டு விலகிடுவோம். தேவ ஜனங்களே, நிறைய பேர் பச்சையாக பாவம் செய்கிறவங்க இருக்காங்க. நான் அவர்களை பற்றி பேச வரல. அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணணும், அவர்களை பற்றி வெளியே கொண்டு வரணும். அது தப்பு கிடையாது. ஜனங்கள் விழிப்புணர்வு அடைவாங்க. ஆனால் நல்லா ஊழியம் செய்கிறவங்கள பற்றியும் உண்மையாக ஊழியம் செய்கிறவங்கள பற்றியும் இன்றைக்கி உலகம் குறை சொல்கிறதுக்கு காரணம் பிசாசுக்கு பயம். வரங்கள் கிடையாது, வல்லமைகள் கிடையாது, இது தீர்க்க தரிசனங்கள் கிடையாது, ஆவியானவர் கிடையாது. இல்லை, ஆவியானவர் மட்டும் ஏற்றுக்கொள்வாங்க, அந்நிய பாஷை கிடையாது, வரங்கள் கிடையாது. இப்படி ஏகப்பட்ட பொய். காரணம் பிசாசுக்கு பயம். வரங்களை கண்டு பயம் பிசாசுக்கு. வரம் உள்ளவன் பிசாசை விரட்டுவான். அப்போ பிசாசை விரட்டினா அந்த ஆள் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெப வீரர்களை இன்றைக்கி தடை பண்ணுகிறாங்க. ஸோ தேவ ஜனங்களை, நம்ம இப்படிப்பட்ட தவறில் மாட்டாமல் ஆவியினால் நடத்தப்படணும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்னை கர்த்தர் 9 வருடம் வேதாகம கல்லூரியில் படிக்க வைத்து 5 ஆண்டுகள் நான் வேதாகம கல்லூரியில் ஒரு போதகனாக, ஒரு டீச்சராக இருந்து, ரெஜிஸ்ட்ராராக இருந்து, எல்லா காரியங்களையும் பற்றி படித்து, தியாலஜி பற்றி படித்து, சொந்த லைப்ரரியிலே நான் உட்கார்ந்து நிறைய காரியங்களை என் கையில் கர்த்தர் கொடுத்ததை நான் அனுபவித்து, எத்தனையோ புஸ்தகங்களை படித்தும் எனக்கு மாறாத மறையாத ஆவிக்குரிய புஸ்தகம் அது வேதாகமம் தான். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இந்த புஸ்தகம் எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லைனா நீ ஒரு வேத பாரகனா மாறிடுவ, அறிவு பெருத்தவனா மாறிடுவ, பரிசேனா மாறுவ, சதிசேனா மாறுவ, படித்தவனா மாறுவ. ஆனால் பரிசுத்த ஆவி உடையவனா மாற முடியாது. அதனால தான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் எத்தனையோ புஸ்தகங்களை வாசித்திருக்கிறேன், கிரீக் ஹீப்ரோ வாசித்திருக்கிறேன், எல்லாமே படித்திருந்தோம். பரிசுத்த ஆவியானவருடைய பாடத்தை நான் அவர் பாதத்தில் இருந்து கற்றுக்கொண்ட பொழுதுதான் உண்மையான அபிஷேகனா என்ன, ஆவியானவர்னா யாரு, எப்படி நடத்துவார், எப்படி தரிசனங்களை தருவார், எப்படி ஆவியானவர் பேசுவார் என்று நான் கற்றுக்கொண்டேன். தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா வசனங்களும் பரிசுத்த ஆவியானவர் பவுலுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் விஷன் கொடுத்தார் அதை குறித்து பார்த்தோம். பேதுரு ஆண்டவர் நடத்தினதை குறித்து பார்த்தோம். ஆவியினால் நடத்தப்படுகிறதை குறித்து பார்த்தோம். இது ரொம்ப முக்கியமான பதிவு. நிறைய பேர் இந்த உண்மையான சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனங்களை, நிறைய டைம் செலவழித்து நீங்கள் வசனங்களை கேட்டதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு பெரும் ரகசியம். ஆவியில் எலும்பணும்னு சொல்கிறவங்கள முதல்ல பிசாசு அந்நிய பாஷை கிடையாது, தீர்க்க தரிசனம் கிடையாது, வரங்கள் கிடையாது, அபிஷேகம் கிடையாது, நிறைய குழப்பத்தை கொடுப்பான். தேவ ஜனங்கள் பொறுமையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு டைமில் அந்தந்த காலத்தில் எல்லாத்தையும் புரிய வைப்பார். அபிஷேகம்னா என்னென்னு புரிய வைப்பார், வரங்கள்னா என்னென்னு புரிய வைப்பார். பொறுமையாக இருங்க. நீங்கள் கள்ள உபதேசத்தில் போய் மாட்டிடாதீங்க. மாட்டி இன்னைக்கு எத்தனையோ பேர் அக்னியை இழந்தவங்க இருக்கிறாங்க, அபிஷேகத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அபிஷேகத்தை இழக்கணும், அப்போ தான் அவன் பிசாசை விரட்ட முடியாதுன்னு பிசாசுக்கு தெரியும். அதனால் உங்கள்கிட்ட உள்ள அக்னி அவன் திருடுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். நீங்கள் கவனமாக இல்லைனா நாளைக்கு நீங்களும் ஆவியில் பலன் இல்லாத ஒரு ஆத்மாவாக மாறி ரொம்ப ஒரு அறிவுத்திறன் கூடின உலக மனுஷனை போல ஒரு சாதாரண ஒரு அபிஷேகம் இல்லாத ஒரு உலக பெருமை நிறைஞ்ச, உலக அறிவு நிறைஞ்ச ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் மாறிவிடக்கூடாது. இதுதான் பெயர் கிறிஸ்தவர்கள். நாம் பெயர் கிறிஸ்தவர்களாய் மாறாமல் ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னா சத்தியத்தில் நிலைச்சு நின்று வேதம் சொல்கிறத நம்ம கேட்டுக்கொள்ளணும். இது ஒரு பெந்தெகோஸ்து உபதேசம் நினைக்காதீங்க. இது வேதத்தினுடைய உபதேசம், இது ஆவியானவருடைய உபதேசம்.
தேவ ஜனங்களே, இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இருதயத்தில் பற்றி கொள்ளுங்க. அநேகருக்கு போதிங்க. டவுட் இருந்தால் திரும்பியும் கேளுங்க. திரும்பியும் கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவார். கண்டிப்பாக நீங்கள் அநேகருக்கு சாட்சியாக இருக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதே போல் நல்ல நிகழ்ச்சிகள் எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா வியாழக்கிழமையும் நமக்கு வெளிவருகிறது. தேவ ஜனங்கள் இணைந்திருங்க. தொடர்ந்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. God bless you. Amen.